சீரிய முயற்சியினால் இங்கே முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய அந்த ஒருங்கிணைப்போடு நம் சமுதாயத்தினுடைய ஒரு சேவையோடு நாச்சியார் மேட்ரிமோனியத்தினுடைய சுயவர நிகழ்ச்சி மிகவும் சீரும் சிறப்புமாக உங்கள் ஆதரவோடு மிக அருமையாக இப்பொழுது நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பாக இங்கே குத்துவிளக்கை ஏற்றி சிறப்பு விருந்தினர்கள் துவக்க விழாவை துவக்கி வைப்பார்கள். அதனைத் தொடர்ந்து வரன் அறிமுக விழாவானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அதன் அறிமுகமாக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நேரத்தோட போயிட்டு இருக்கலாம். வரன் அறிமுக விழா நடைபெறும். உணவு உபசரிப்பு விழாவுக்கு கீழே இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் வரனை அற்புதமாக நம்மளுடைய சமுதாயத்திலே நமது சமுதாய கட்டமைப்போடு நமது பழக்க வழக்கங்களோடும் நம்முடைய குலதெய்வ வழிபாடோடும் தொடர்ந்து நாம் இதிலே பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கும்பகோணத்தில் நம்ம நடைபெற இருக்கிறது என்பது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு மங்களகரமான ஒரு ஊர் இந்த கும்பகோணம். ஒரு ஆன்மீகத்தினுடைய அற்புதமான ஒரு ஊர் இந்த கும்பகோணம். நம்முடைய கும்பகோணம் என்பது ஒரு ஆன்மீகத்தினுடைய அடித்தளை நாகமானது கும்பகோணம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய குடும்ப பழக்க வழக்கங்களோடு ஒற்று போகக்கூடிய கோயில்கள் உள்ள கும்பகோணம். கோயில்களுடைய நகரமாக இருக்கக்கூடியது ஒரு அருமையான ஒரு கும்பகோணம். இந்த கோயில்கள் தான் நம்ம குடும்ப பழக்க வழக்கங்கள் பழக்கத்திற்கு ஏற்றமான கோயில்கள். நீங்க சொல்ல வேண்டும் என்றால் புத்திர பாக்கியம் வேண்டும் என்றால் கருவேலஞ்சேரி கும்பகோணத்துக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கருவேலஞ்சேரி. சுகப்பிரசவம் பெறுவதற்காக திருக்கருவார் கோயில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருக்கருவாரை போனால் சுகப்பிரசவத்தை நாம் வணங்க வேண்டும். ஞானத்தை பெறுவதற்காக சுவாமிமலை கோயில். எடுத்த காரியம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பட்டீஸ்வரர் கோயில். நாம் செல்வ வளத்தை எல்லாம் பெருக வேண்டும், நம்முடைய செல்வ வளம் பெருக வேண்டும், கடல் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் ஒப்பில்லாத ஒப்பில் எப்படி நாம் வணங்க வேண்டும். இல்லாம சொல்லி ஒருவர் நம்மால் சென்று இழிவுபட்டு இல்லாமல் நெஞ்சு நெருங்குவதோடு வீடுதவும் கல்லாமல் கற்ற கைவந்தம்மால் ஒரு காலத்தில் செல்லாமல் இருக்கிறது கூட பாடங்கள் சேர்வைகளே என்பார். நம்ம இந்த பாடலை அபிராமி என்றாலும் அபிராமிப்பட்ட சொல்வார். இல்லாமல் சொல்லி எனக்கு கடலில் இல்லாமல் சொல்லி ஒருவர் நாம் கடல் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா கடல் நிவர்த்தி சரம் கடல் நிவர்த்தி சரமாக இருக்கக்கூடிய திருச்சியர். அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டும்னா திருமண தடை செய்து திருமணம் தேதி. நல்ல கணவன் மனைவி எனக்கு நல்ல கணவன் வேண்டும், நல்ல மனைவி வேண்டும் என்பதற்கு அடைய ஆதி கும்பேஸ்வரர் கோயில். குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று கொண்டால் இரட்டை நாகேஸ்வரர் கோயில். பிண்டி சூரியம் இங்கே நம்ம பிரதிகிரா தேவி கோயில் இருக்கு. இப்படி பாவங்களை எல்லாம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அகழ்வதற்காக இந்த மகாமக குளம் இருக்கு. இப்படி அற்புதமான நம்மளுடைய வாழ்வியலோடு ஒத்து போகக்கூடிய அத்தனை கோயில்களும் நம்முடைய சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான கும்பகோணத்திலே இங்கே நடைபெற இருக்கிறது. நல்ல ஊரையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய எங்கள் அருமை தம்பி முத்தரசு உங்களுடைய கரவசங்களோடு நாங்கள் இந்த ஒரு பாராட்டுகளை நாம் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த மேட்ரிமோனியம் எப்பொழுது நம்முடைய சமுதாயத்துக்கு எல்லா சமுதாயத்திற்கும் மேட்ரிமோனியம் நிகழ்ச்சி இலவசமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சமுதாயத்திற்கும் ஒரு மேட்ரிமோனியத்தை நடத்தி அதன் மூலமாக ஒரு சுயவரத்தை நடத்தி அதன் மூலமாக எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு என்ன பிரச்சனை, சமூகத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளுடைய காலங்களெல்லாம் எங்க தாத்தா எங்க பாட்டியை கேட்டோம். எங்க பாட்டி காலத்துல பாத்தீங்கன்னா திருமணம் நடந்துச்சு. எங்க பாட்டியை கேட்டேன், எப்ப நீ தாத்தாவை பார்த்த அப்படின்னு. எங்க பாட்டி சொல்லிச்சு, நான் ஒரு 3 வருஷம் கழிச்சு தானே எங்க தாத்தா முகத்தையே பார்த்தேன். அது ஒரு இடம் அப்பனும் எங்க சித்தப்பனும் பிறந்துட்டாங்க. அந்த காலத்துல அப்படிதான் திருமணம் நடந்துச்சு. இன்னைக்கு எப்படி நடக்குது? இன்னைக்கு என்ன பிரச்சனை? சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார ரீதியான ஒரு கட்டமைப்பு பிரச்சனை நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு திருமண தடைங்கிறது எங்க இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு காலங்கள் வளர 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 என்ன ஒரு டெக்னாலஜி வந்துருச்சா, பரிணாமம் வந்துருச்சா, அது வந்துருச்சுன்னா அதோட சேர்ந்து ஜோதிடத்தையும் கொடுத்துருக்கலாம். எல்லா பொருட்களும் விசாரித்து பொருட்களை
முட்டுக்கள். அடுத்த முட்டுக்கள் என்ன சார் இருக்கு திருமண தடைக்கு அப்படின்னா படிப்பு. நானும் வந்து மருது திருமணம் ஆலை நிறைய பேர் இருப்பீங்க, நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருப்பீங்க. ஏறத்தாழ 10,000 பேருடைய திருமண தகவல் மையத்தில் மருது திருமண ஆலையில் இருக்காங்க. ஆனா அதை என்கிட்ட சொல்லக்கூடியது என்னன்னா, சார் என் பெண் 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குது, 4 லட்சம் ரூபாய்க்கு பையன் சொல்லுங்க. 3 லட்சம் ரூபாய்க்கு பொண்ணு சம்பளம் வாங்குது, 4 லட்சம் ரூபாய்க்கு பையன் சொல்லுங்க அப்படின்னா, அப்ப என்ன பணத்துக்கு பணமும் திருமணம், 3 லட்சத்துக்கும் 4 லட்சத்துக்கும் திருமணம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் கிடையாது. நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் உருவாக்கப்படக்கூடிய இலக்கியங்களின் அகநானூறு புறநானூறு கொடுத்திருக்கக்கூடிய பருவ நிலைகளை நம்ம படிக்கணும். இந்த பருவம் கொடுத்திருப்பாங்க. ஒரு பருவத்தை வீணடித்து ஒரு பருவத்துக்கு நாம் செல்ல முடியாது என்பதை ரொம்ப தெளிவாக கொடுத்திருப்பாங்க. அதான் என்ன சொன்னாங்க, 3 லட்சம் ரூபாய் பொண்ணு சம்பளம் வயசு என்ன பொண்ணுங்கன்னா 36 வயசு, 4 லட்சம் ரூபாய் சம்பளம் பார்த்துருக்கு. அதனால ஒரு அந்த காலத்தோடு பயிர் செய், காற்றுள்ள போதே குந்திக்கோள் என்பதை நாம் உண்மையாக உணர்ந்துக்கணும். முதல்ல நம்ம குழந்தைகளுக்கு நாம் பெற்றோர்கள் நம் கையிலே ஒப்படைத்திருக்கிறார்கள். அம்மா திருமணம் செய்வதற்கு, திருமணம் என்ற அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்ததுக்கு நாம் கையில ஒப்படைச்சிருக்காங்க. கையில் செய்து அதை ஏற்றுக்கணும். அது நம்ம என்ன பண்ணணும், பெற்றோர்களாகினா இந்த வரனுக்கு சரி இப்படி இருந்தா பையன் நல்லா ஒழுக்கமா இருக்கான். நீங்க இன்னொன்னு சொல்லணும், எங்க ஊர்ல ஒரு பையன் ஒரு மளிகை கடை வச்சிருக்கான். ஆனா நல்லா படிச்சிருக்கான், பிஜி பிடெக் எல்லாம் படிச்சிருக்கான், பிடெக் சைபர் செக்யூரிட்டி எல்லாம் படிச்சிருக்கான். ஆனா வேலை கிடைக்காம சுய வேலையில அவங்க அப்பா பார்த்த மளிகை கடையை பார்த்துட்டு இருந்தா மாசம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் டேமேஜ் பண்ணுவான். மளிகை கடை வச்சிருக்கனால எவனும் கொண்டு கொடுக்க மாட்டேங்கிறான். சென்னையில ஏதாவது சாப்பிட்டு வேலை ஆனா உடனே கொண்டு கொடுத்துருக்காங்க. இப்படி இந்த பக்கம், அதே போல இந்த பக்கம் நிறைய பிரச்சனைகள். ஆண் பிள்ளைகள் பெற்ற இடத்துல இப்படி பிரச்சனைகள், பெண் பிள்ளைகள் பெற்ற இடத்துல இப்படி ஒரு பிரச்சனைகள். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல 100 ரூபாய் வருமானத்திலே 10,000 ரூபாய் பெரும் சந்தோஷத்தோட வாழ்ந்தான். 100 ரூபாய் வருமானம் வந்துச்சு, ஆனா 10,000 சந்தோஷத்துல இருந்தான். ஆனா இன்னைக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் சந்தோஷம் கிடையாது. யாருக்குமே சந்தோஷம் கிடையாது. எல்லாம் இந்தியாவையில வாங்கிட்டு கடனாசில அவதியில் இருக்கிறான். எனவே உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது பொருளாதாரம் அல்ல என்பதை நாம் உறுதிப்படுத்திக்கணும். நம்முடைய வாழ்க்கையை எந்த ஒரு பொருளாதாரமும் தீர்மானிக்காது அப்படிங்கிறத நம்ம நம்ப முடியும். அடுத்தது, நம்முடைய வாழ்க்கையை பதவிகள் தீர்மானிக்காது. முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்கு, அண்ணாமலை செட்டியார் என்ன பண்றாரு, அப்ப கடலூர்ல இறங்குறாரு, சதுபாரத்துல இறங்கி கடலூர்ல போய் சதுபாரத்துல ரைட்ல போகும்போது நிக்கிறாரு. ஒரு சின்ன கடல் வீட்டி கலர் சட்டை போட்டுக்கிட்டு நிக்கிறாரு. நின்றுகிட்டு இப்படி பாக்குறாரு. பார்த்துட்டு இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு, இந்த இடத்தெல்லாம் நான் வாங்கி இங்க உள்ள பசங்கள்லாம் பாவம் படிப்பறிவு இல்லாம இருக்காம எல்லா வீடுக்கும் நான் வந்து ஒரு காலேஜ் கட்டி கொடுக்க போறேன் அப்படிங்கிறாரு. உடனே அந்த ஊர்ல இருக்க ஒரு பிரசிடென்ட் வராரு. எங்க ஊர் இடத்துல இருந்து விலைக்கு வாங்க போறாங்க, பார்த்தா ஒரு டீ குடிக்க வந்துட்டாங்க இருக்கிற போயாங்க. உடனே அண்ணாமலை செட்டியார் சொல்றாரு, நீ முதல்ல நாளைக்கு வர, உன் ஊர்ல இந்த எவ்வளவு பேர் ஞாபகம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. உடனே 10 ஊர் இருக்கிற பிரசிடென்ட் கூப்பிட்டு ஊராட்சி மன்ற கூட்டத்தை போடுறாரு. கூட்டத்தை போட்டு அண்ணாமலை செட்டியார் என்ன சொல்றாரு, கூலி எவ்வளவுங்கிறாரு. 5,000 ரூபாய் கூலி 10,000 ரூபாய் போடுறான்னு சொல்லிட்டு அவ்வளவு இடத்தையும் வாங்கி அண்ணாமலை பல்கலைக்கழகங்களை உருவாக்கி எல்லோருக்குமே இலவச கல்வி கொடுக்க வேண்டும் என்பதற்கான அத்தனை பேர் காலை கேட்டாலும் அவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க அண்ணாமலை செட்டியார் தான். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். உன்னுடைய ஆடைகள், உன்னுடைய ஆடை வந்து அவனை வந்து வடிவமைக்காது, அவருடைய எண்ணத்தை உயர்த்தாது. அதாவது ஒரு நம்ம என்ன பண்ண நல்ல சொற்களை சொல்ல வேண்டும், நல்லவற்றை பேச வேண்டும். எனவே தான் சொல்லுவோம். நம்ம பேரறிஞர் அண்ணா என்ன பண்ணாரு, நல்ல அருமையான விஷயம், நிறைய நம்முடைய சமுதாயத்தை புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. பேரறிஞர் அண்ணா என்ன பண்றாரு, அவருடைய சட்டசபையில வந்து எதுக்க மாதிரி வந்து சீனி சங்கம் பேசுறாரு. அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சீனிவாசன், சிஎஸ் சொல்லக்கூடிய சீனிவாசன் அவர்கள் நல்லா பேசுறாரு. அங்க சட்டசபையில உரையில வந்து நீண்ட நேரமாக இந்த சமூகத்தை பற்றி, சமூகத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளை பற்றி நல்லா அழகா பேசுறாரு சட்டசபையில. அன்னைக்கு ஆளுங்கட்சியா காங்கிரஸ் இருக்கு, எதிர்கட்சியா பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அண்ணா சொல்றாரு, எதிர்த்து நின்று சிஎஸ் அவர்கள் ரொம்ப அருமையா பேசினாரு, அவருடைய பேச்சுக்கள் மிக சிறந்த பேச்சுக்களாக இருந்தது, அப்படியே இயேசுநாதர் மலைச்சாரலில் இருந்து அவர் பேசிய பேச்சுக்கள் போல இருந்தது அப்படின்னு அண்ணா சொல்லிட்டு அவர் இறங்குறாரு. உடனே சிஎஸ் சொல்றாரு, என்ன அறிஞர் அண்ணா இயேசுநாதர் புகழ்ந்தாரு, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதே போல கொண்டு போய் அந்த சிறுவையில் அடைச்சாம விட்டுலையா அப்படிங்கிறாரு. உடனே அதுக்கு அண்ணா பேரறிஞர் இல்லையா, அவர் சொன்னாரு, சிறுவையில் அடைப்பவர்கள் இயேசுநாதரை சிறுவையில் அடைத்தவர்கள் அவர் கூட இருந்தவங்களுடைய எதிர்த்து நின்றவர்கள் அல்ல, எனவே உங்கள் கூட இருப்பவர்களை பார்த்து நடந்து கொண்டிருக்கிறார். ஒருவருடைய சொல் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தையா இருக்கு பாருங்க.
நம்ம எல்லாத்தையுமே நகைச்சுவையாகவும் இன்பமாகவும் ஒரு கஷ்டமாகவும் நம்ம குழந்தைகளுக்கு ஒரு கல்வி இருக்கணும், பிளஸ் டூ படிச்சது இன்னைக்கு வாங்குற சம்பளத்துல பாதி சம்பளம் நம்மளுடைய வாழ்க்கையில எங்க போகுது? எஜுகேஷனுக்கு போகுது. என் பையனை இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன், இந்த காலேஜில் படிக்க வைக்கிறேன், அதுவே ஒரு பெரிய பெருமை. நாளைக்கு ஸ்கூல் சொல்றதே ஒரு பெருமை. இந்த காலேஜில் படிக்க வைக்கிறேன், என் பிள்ளை சென்னையில வந்து சத்யபாமாவில் படிக்கிறான், அதுல படிக்கிறான், இது படிக்கிறான், காலேஜ் பெருமை, ஸ்கூல் பெருமை. அதுக்கப்புறம் நல்லா படிக்கிறான் படிக்கிறாங்கிறது அது வேற. அடுத்தது கல்வி பெருமை, படிப்பு பெருமை. பையன் அதை படிக்கிறான் இதை படிக்கிறான். எந்த கல்வியும் மனிதனை மனிதனாக்க தான் வரும். மனிதனை மனிதனாக்கணும். மனிதனை வந்து அவன் சமூக உணர்வை சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய மூதாதையருக்கு சமூக உணர்வை சொல்லிக் கொடுக்கணும். இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தில் வந்து சாதாரண சமுதாயம் கிடையாதுங்க. மருதுபாண்டியர்கள் சாதாரண ஆண்கள் கிடையாது. எல்லாரும் நம்முடைய மருதுபாண்டியர்களுடைய வரலாறு, ஏழுநாச்சியாருடைய வரலாறு, பசுமன் முத்துமாமணியத்தேவருடைய ஐயாவுடைய வரலாறு, கல்விச்செம்மல் மூக்கையத்தேவருடைய வரலாறு, புலித்தேவன் அவருடைய வரலாறு, இதையெல்லாம் நாம் சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். அன்றைக்கு காளையார் கோயிலை கொடுத்தா அன்னைக்கு என்ன பண்ற வேலைக்காரன் மருது சகோதரர்களை பிடிக்க வரா. மருது சகோதரர்களை ஈஸியா பிடிக்க முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல, அவங்க நெருங்கவே முடியல. உடனே என்ன பண்றான் வெள்ளக்காரன், மருது பாண்டியர்களை பிடிக்க முடியாது, அவனை பிடிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறான். இந்த வானை மட்டும் நீ கட்டியிருக்கிறீங்க காளையார் கோயில், அந்த காளையார் கோயிலை மீறைக்கு வச்சு தகர்த்து விடுவேன் என்றான். உன் காளையார் கோயிலை மீறைக்கு வச்சு நான் தகர்த்துடுவேன், மரியாதையாக சரணடை அப்படிங்கிறான். அது வரைக்கும் அவனை பிடிக்க முடியாத, சரணடைய முடியாத அந்த மருது சகோதரர்கள் என்ன சொல்றாங்க, நாம 2 பேரும் வாழ போறது கொஞ்ச நாள் தான், ஆனால் நாம் கட்டிய அந்த காளையார் கோயில் வாழ்வுலகத்தோடு இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்போடு நிற்கும். எனவே இந்த காளையார் கோயில் தான் முக்கியம், நாம கொஞ்ச நாள் தான் வாழ போறோம், இதுதான் நீண்ட நாளைக்கு நிற்கும் அப்படின்னு எழுதி வந்து சரணடைகிறாங்க. சரணடை சொன்ன இந்த கீழே வைக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் தயவு செய்து மேல வந்து சேர் நிறைய இருக்கு, சேர் நாம போடுறோம், சேர் பின்னாடி இருக்கு, நிறைய இருக்கு, சேர் போடுறோம், மேல வந்து அவங்க நிற்பாங்க. இல்லைங்க இந்த தம்பிகளா பின்னாடி இருக்க தம்பிகளா ஒரு சேர் எடுத்து போடுவா. தம்பி பின்னாடி தம்பி பாருங்க, சேர் போடுங்க, முடியாது அவர் சேர் எடுத்து போடுங்க. அப்படியே மேல மாடிக்கு சேர் போடுறோம், மாடிக்கு போங்க, அப்படியே மாடிக்கு போங்க, மேல வந்து பாருங்க. தயவு செய்து உட்காருங்க, நீங்க நின்றுகிட்டு பாக்குறது எங்களுக்கு மாதிரி உட்காருங்க. சரி உட்கார சொல்லுங்க, போங்க அப்படியே வாங்க, அப்படியே உட்காரு. இல்லை உடைய என்ன நீங்க சொன்னா கேட்பாங்களா சொல்லுங்க. எது சரணடைகிறா அப்பொழுது அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, அவங்களை வந்து கைது செய்கிறார்கள். கைது செய்யும் போது வெள்ளையார் சொல்றான், உன் தலை வெட்டப்பட போகிறது, உன்னுடைய உடல் சிதற போகிறது, உன்னுடைய கடைசி ஆசை ஏற்கா அப்படிங்கிறான். உடனே மருது சகோதரர் சொல்லக்கூடிய என்ன தெரியுமா, நான் சொல்லக்கூடிய அந்த 3 நீங்கள் காப்பாற்ற வேண்டும்னா சொல் கல் முள் அப்படிங்கிறான். இந்த 3ஐயும் நீங்கள் காப்பாற்றுங்கள். என்ன நாங்கள் எந்த சொல்லை கொடுத்தாலும் அது வார்த்தை தகுதியது கிடையாது. பல பேருக்கு நாங்கள் இது செய்வோம் என்று சொற்கள் கொடுத்திருக்கிறோம், அதை நீங்கள் காப்பாற்ற வேண்டும்ங்கிறாரு. வெள்ளையர் காப்பாற்ற வெள்ளையர் கொஞ்சம் கரெக்டா இருந்தான், இன்னைக்கு மாதிரிலாம் கிடையாது, இன்னைக்கு சரியா இருக்கா, நான் சரி செய்யறேன் அப்படின்னா. அடுத்தது கல், நாங்கள் இவ்வளவு பேருக்கு இது கொடுப்போம் என்று கல்வெட்டிலே நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம், எனவே அந்த கல்வெட்டு சம்பந்தமாக என்னென்ன கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்து விட வேண்டும்ங்கிறான். வெள்ளைக்காரன் ஒவ்வொரு செய்யறான். அடுத்தது முள், இதுதான் ஒரு வித்தியாசமான ஒரு சொல். முள் என்ன அப்படின்னு, அன்றைக்கு ஓலைச்சுவடியின் முற்களால் பல பேருக்கு தானமாக எழுதி கொடுத்திருக்கோம் நாங்க, அதையும் நீங்கள் செய்து விட வேண்டும் என்கிறார். அப்படி வாழ்ந்த பரம்பரைகள் இந்த மருது சகோதரர்கள் வாழ்ந்த பரம்பரை, வேலுநாச்சியார் வாழ்ந்த பரம்பரை. நம்முடைய பெருமைக்கு நாம் எதிர்த்து சொல்ல வேண்டும் என்றால் முன்னோர்களுக்கு வாழ்ந்த வரலாறை சொல்ல வேண்டும். சுதந்திரத்துக்காக அவங்க தியாகத்தை சொல்லிதான் இந்த சமுதாயத்திற்காக அவங்களை நாம் வளர்க்க வேண்டும். வளர்க்குறீங்க வேற ஒன்றும் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு பெரிய ஆபீசர், மிகப்பெரிய ஆபீசர், இன்னைக்கு இதுதான் கதை நடக்குது, இன்னைக்கு இதுதான் சமுதாயத்தோட நிலையை புரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய ஆபீசர், இந்த ஆபீசர் என்ன பண்ணாரு, இந்த அலுவலகத்துல வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு செல்போனை பேசிக்கிட்டே அப்படியே கொள்ள செஞ்சே வராரு. அவர் பெரிய ஆபீஸோட மேனேஜர், அப்படியே கொள்ள பார்த்துட்டே வரும்போது டப்பு ஒரு பெரிய 100 அடி கிணத்துக்குள்ள விட்டாரு. கிணத்துக்குள்ள விழுந்தவங்க உடனே என்ன பண்றாரு, ஐயோ கத்துறாரு. கத்துறவங்க ஊர்ல டக்கு டக்குன்னு எல்லாம் ஆபீஸ்ல விடுவாங்க, ஐயோ நம்ம மேனேஜர் விழுந்தாரு, தங்கமான மனுஷன் 100 அடிக்கு கயிறை விடுறான். கயிறை விட்டு புடிங்கய்யா, ஐயோ நீங்க புடிங்கய்யா, நீங்க நல்லா இருக்கீங்க, புடிங்கய்யா, எவ்வளவு அழகா இன்னைக்கு பார்த்து நல்லா அழகா சட்டை போட்டு வந்தீங்க, புடிங்கய்யா. அந்த மேனேஜர் இருக்க கயிறை பிடிச்சிட்டாரு. பிடிச்சோன்னா எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் பொம்பளைங்க வேலை பார்க்கறாங்க, எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க. இழுத்து கயத்தை அவர் வேற தூக்குறாங்க. தூக்கி மேனேஜர் வந்துட்டு இருக்காரு, ஒரே கீழே ஒடியாரா வந்துருச்சு. ஐயா இந்த மேனேஜர் மாறிட்டாரு, வேற மேனேஜர் வந்துட்டாரு அப்படின்னு அப்படியே வந்து அந்த மேனேஜர் போயிட்டான். இன்னைக்கு வாழ்க்கை அதுதான் யதார்த்தம். இன்னைக்கு நீங்க எப்படி இருப்பீங்களோ உங்கள்ட்ட 4 பேர் காசு இருந்தா இருப்பான். இன்னைக்கு வாழ்க்கை அதுதான் உண்மையான யதார்த்தம்.
கல்வியில் எப்படி இருக்கு, நான் படித்தவன் எப்படி இருக்கிறது என்று சுருக்கமாக சொல்றேன். என் பசங்க அடுத்தது சிரமம் வளர்றாங்க. தமிழர்களுடைய முக்கிய பண்பாக சிரமம் ரொம்ப முக்கியன்றதுனால அழகா சின்ன குழந்தைகள், நம்முடைய குழந்தைகள், சகோதரிகள் சொல்லுங்க, சிரமம் வளர்க்கலாம். நம்மளுடைய பிள்ளைகள் அதை நான் பார்த்து மகிழணும். என்னன்னா இன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ஐடி படிச்ச மாணவன், அருமையான ஒரு விஷயம், தயவு செய்து கேளுங்க. இன்னைக்கு படித்தவர்கள் பண்போடு நடந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து படிப்பு உங்களுடைய வாழ்க்கையை பண்பாக்காது. படிப்பு என்பது பொருளாதாரத்தை நிர்ணயிக்காது. ஒரு ஐடி படிச்ச பையன் என்ன பண்றா, ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க என்ன பண்றாரு, ஒரு தகப்பனார் என்ன பண்றாரு, 2 பசங்க, சின்ன ஒரு நடுத்தர குடும்பமான அந்த குடும்பம் 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு, இந்த கையில ஒரு பிள்ளை, இந்த கையில ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பா யூனிஃபார்ம் வாங்கி கொடுப்பாங்க. சரி யூனிஃபார்ம் வந்து காசாத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, சரி ஒரு 500 ரூபா போவோம், அவங்களுக்கு 500 ரூபா 400 எடுத்துடலாம் அப்படி ரெடி பண்ணிட்டு வராரு. வந்து யூனிஃபார்ம் எடுக்கிறாரு. எடுத்தோடனே அப்பா பேக் எடுத்துக்கிட்டு பேக் எடுத்துப்பாங்க. சரி அப்படின்னு மெதுவாக காசு எடுத்து பேக்கை எடுத்துட்டாரு. இப்படி எடுத்துக்கிட்டு இப்படியே பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வரும்போது, அப்பா எப்படி சாப்பிடுப்பா, ஹோட்டலுக்கு வாங்கப்பா, எல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுப்பா. சின்ன பிள்ளைங்க என்ன வைக்கணும், எல்லாம் வைக்கணும், என்ன தெரியும். ஒரு தகவலுக்கு என்ன செய்யணும், ஒரு குழந்தைங்களுக்கு செய்யணும்னு ஒரு எண்ணத்தோட உள்ளவன் என்ன சொன்னா, அந்த குழந்தைய அப்படியே அழைச்சிக்கிட்டு இந்த ஹோட்டலுக்குள்ள போறாரு. போகும்போது அந்த ஹோட்டலில் போய் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்தனா இது நம்ம எதுவும் சாப்பிட வேண்டாம், இவங்களுக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம், கரெக்டாக இருக்கு காசு அப்படின்னு பயிரை வச்சுக்கிட்டு குழந்தைங்க அப்படி உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சு அந்த தகவல் பார்த்துக்கிட்டு 2 குழந்தைங்க இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. உட்காந்துனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறாரு. எப்பா நான் இட்லி நல்லா இருக்குப்பா, இட்லி கொஞ்சம் கம்மியா இருக்கும் காசு, அதனால என்ன பண்ணாரு, இட்லி வாங்கிக்கப்பா, இல்லை ஒரு தோசை வாங்கிக்கலாம்ப்பா, நல்லா இருக்குப்பா அப்படிங்கிறாரு. டக்குனு ஏற்ற மாதிரி ஒரு பையன் வரான், ஒரு ஐடி ஃபீல்டு அப்படிங்கிற பையன், நல்ல ஒரு வசதியான, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண பிரச்சனை இல்லாத ஒரு பையன், அதுவும் ஒரு வாழ்க்கை வயசான பையன். அவன் என்ன, அவனுக்கு ஒரு விடுகாலத்தையும் கொடுக்குறாங்க. விடுகாலம் அவன் படிச்சு பார்த்து அவன் ஒரு ஃப்ரைட் ரைஸு, அது நூடுல்ஸு, அது என்ன ஆர்டர் பண்ணலாம். எல்லாமே 200 ரூபாய்க்கு மேலே உள்ள ஐட்டமா, 300 ரூபாய்க்கு மேலே ஒரு ஐட்டமா ஆர்டர் பண்ணலாம். டைரக்டா ஆர்டர் பண்ணிட்டு என்ன பண்ணா, தற்செயலாக பார்க்கலாம், ஏற்ற மாதிரி பார்க்கலாம். அவங்களுக்கு எப்பப்பா இந்த ஹோட்டலுக்கு இட்லி நல்லா இருக்குப்பா, சாப்பிடுப்பா, அதெல்லாம் நல்லா இருக்காது, உடம்புக்கு கெடுதல், இதனுடைய காசு இல்லை, அதுதான் முக்கியமான சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஐடி பையன் என்ன பண்றான், போய் பார்த்துட்டு டக்குன்னு ஒரு நொடியில அந்த ஃபுல்லுடைய உதாரணம் பார்த்துட்டு டக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு இருக்காங்க. டக்குன்னு என்ன பண்றாங்க, என்ன அந்த முழுக்காரோட அங்கே சாப்பாடா எடுத்துக்கிட்டு அந்த வெயிட்டர் வராது, எப்பா இந்த சாப்பாடு எனக்கு வேண்டாம், ஆர்டர் கேன்சல் எடுத்துட்டு போ, வேணா நான் பில்லு காசு கொடுக்குறேன், இந்த ஹோட்டல்ல இட்லி தான் நல்லா இருக்கும், எனக்கு 2 இட்லி வை, தயவு செய்து அந்த இட்லி தான் எனக்கு பிடிக்கும், தெரியாம கொடுத்து எடுத்துட்டு போய் இட்லி வைக்க அப்படின்னா உடனே அந்த பிள்ளைங்க எப்பா எனக்கு இட்லி வைக்கணும் அப்படின்னா உடனே இட்லியை சாப்பிடுறாங்க. இது எவ்வளவு ஒரு நிகழ்ச்சி. இப்ப இந்த ஐடி பையன் நினைச்சிருக்காங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லிடலாம். ஆனால் அப்படி கொடுத்தால் அந்த அப்பன் தகப்பனுங்கிற ஸ்தானத்தை அவன் இழந்துருவான். இதுதாங்க மனிதநேயம். அடுத்தவர்களுடைய மனதை புரிந்து கொண்டு, அடுத்தவர்களுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன்தான் சிறந்த படிப்பாளி, அவன்தான் சிறந்த பணக்காரன். வேற ஒருத்தெல்லாம் பணக்காரனே கிடையாது, காசு வச்சிருக்கவனா பணக்காரன் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 2000 நோட்டு செல்லாதுன்னு தெரியாமே ரொம்ப பேர் 2000 நோட்டை பையில வச்சு அஞ்சவனா இருக்க சட்ட பையில இன்ன வரைக்கும் அவங்க நிறைய செல்லாதுன்னா இருக்குதுங்க, அதை எடுக்கவே மாட்டான் வச்சிருக்கான். அதனால 200 நோட்டு 500 நோட்டு சட்டையில வச்சு அஞ்சவனா இருக்கான். அவன் தான் ஒரு பணக்காரன் கிடையாது. உண்மையான பணக்காரன், உண்மையான படிப்பாளி என்பவன் அடுத்தவருடைய எண்ணத்தை புரிந்து வாழ்வன் தான் உண்மையான பணக்காரன், படிப்பாளி. அந்த வகையில தான் நம்ம முன்னெடுத்து இன்றைய தொடர்ந்து வர அறிமுகங்கள் நடக்கும். முன்னாடி இந்த பசங்க நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் இங்கே அழகாக சிரமம் சுற்றுவார்கள். சிலம்பத்துக்கு நல்ல இடம் வரும், சிரமம் சுற்றுவார்கள். ஒரு நம்பிக்கைவா இந்த இடம் போகும், அவங்க சிரமம் சுத்த ஒரு மாதிரி எடுத்து நம்ம கீழே ஏன்னா பட்டியல் கீழே எடுத்துக்கலாம்ல, அழகா திருமணம் என்பது முக்கியம் அல்ல. நம்முடைய திருமணத்துக்கு பிறகு தாய் தந்தையை போற்றக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். இந்த சிலம்பு மாணவர்கள் வாங்க 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 வாங்க. நமது பெண் வீட்டார்கள் மாப்பிள்ளை வீட்டார்களையும் மாப்பிள்ளை வீட்டார்கள் பெண் வீட்டார்களையும் சந்தித்து பேசுவதற்கு ஒரு இனிய தருணத்தை இங்கு உருவாக்கி இருக்கக்கூடிய நாச்சியார் முக்குளத்தோர் திருமண தகவல் மையத்தின் சார்பாக இன்றைய மாபெரும் இந்த சுயம்பரம் நிகழ்விற்கு வருகை தந்துள்ள எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கும்பகோணம் முன்னாள் மாமன்ற தலைவர் எங்களுடைய அருமை அன்னியார் திருமதி ரத்னா சேகர் அவர்களை வருக வருக என்று அனைவரின் சார்பாகவும் வரவேற்று மகிழ்கிறோம். முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய கள போராளியாகவும்
நம்மளுடைய இறை வழிபாடையும் ஆன்மீகத்தையும் இன்றளவும் குழந்தை மாநகரையும் சரி, தஞ்சை மாவட்டத்திலும் சரி, தமிழகம் முழுவதும் தன்னுடைய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட செயலாளரும் தனது தாயார் பெயரில் அழகம்மாள் அறக்கட்டளையின் மூலமாக முக்குளத்தூர் சமுதாய உறவுகளுக்கு எண்ணற்ற சேவைகளை செய்து வரும் திரு வேதா செல்வம் அண்ணன் அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்று மகிழ்கிறோம். இரத்த தானம் முதல் நமது முக்குளத்தூர் சமுதாயத்தில் உள்ள எந்த இளைஞர்களும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. நமது முக்குளத்தூர் சமுதாயத்தில் கணவனை இழந்த பெண்கள், மனைவி இறந்த பின் அந்த கணவன் அப்படி இருக்கக்கூடிய ஆண் பெண் யாரும் நம்மளுடைய துணை இல்லாமல் நம்மளுடைய வம்சங்கள் அதோடு வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேலை வாய்ப்பு முகாம், அதே போல திருமண முகாம், மறுமணம் திருமண முகாம், இப்படி எண்ணற்ற சேவை பணிகளை நம்மளுடைய புரட்சி, நமக்கெல்லாம் புரட்சினாக்கா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தான். அந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பெயரில் நேதாஜி நலச்சங்கத்தை சிறப்பாக நடத்தி வரும் திரு சபரி தேவர் அவர்களையும் நமது அனைவரின் சார்பாக வருக வருகை என வரவேற்று இந்த மண்டபத்தில் இந்த விழாவினை சிறப்பாக நடத்திட பேருதவி புரிந்த நமது பிரேமா அம்மா அவர்களுடைய குடும்பத்தினர்களையும், பாக்கியம் அவர்கள் குடும்பத்தினர் அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக இன்றைக்கு ஒரு நாள் நிகழ்வாக மிக சிறப்பாக நடைபெற ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திரு முத்தழகன் தேவர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில நம்மளுடைய வம்சாவளிக்கு மட்டும்தான் அந்த வீரம்ங்கிற ஒரு சிறப்பு இருக்கு. அதனால நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பாக வீரத்தினுடைய அடிமுறை, நம்மளுடைய வீரத்தினுடைய பாரம்பரியம் சிலம்பம். அந்த சிலம்பத்தை நம்மளுடைய குழந்தைகள் உங்க முன்னாடி செஞ்சு காட்டணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த சிலம்ப நிகழ்ச்சி முடிந்த உடனே குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வு நடைபெறும். அதனை தொடர்ந்து நம்மளுடைய சுயம்பரம் நிகழ்ச்சி இனிதாக துவங்கும். இதை நம்ம பார்த்துட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். நன்றி. அழகா சிரமம் சுத்துறாங்க. நீங்க கரவசம், நம்ம குழந்தைய சுத்துறாங்க, கரவசம் கொடுங்க. அஸ்திகா இந்த குழந்தை ரெண்டு வாழ்த்துக்கள், அருமையா சுத்துறாங்க. அதாவது சிரமம் சுத்துறதுக்கு பெரிய கிரவுண்ட் வேணும். முதல்ல இத்தனோண்டு இடத்துல ஒரு ஸ்டேஜில் சுத்துறதுக்கு ஒரு சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. அதுல நல்லா அருமையா சுத்துறாங்க ரெண்டு பேருமே வாழ்த்துக்கள். உங்க பேர் தம்பி வாங்க. இந்த இரண்டு பேரும் நல்லா சிரமம் சுற்றும் பொழுது அந்த ரொம்ப அடக்கி வசதி சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இடம் அவங்களுக்கு பத்தலை. அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அடக்கி வசிச்சு இடத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அருமையா சொல்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இல்லைன்னா இன்னும் நல்லா சுத்தப்படி பண்ணேன். ஓகே, உங்க பேர் என்னவா? இன்னும் நிறைய 2 பேரோட வாழ்த்துக்கள். இப்போ உங்களுக்கு சிலம்பத்தில் உங்களுக்கு அவங்க சனம் வைக்கிறாங்க, வணக்கம் வைக்கிறாங்க. அதுதான் அப்போ அடுத்தடுத்து நிறைய இருக்கு. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். பெண்களுக்கும் அதே போல ஆண்களுக்கும் விரைவாக திருமணம் நடைபெற வேண்டும். அவர்கள் எல்லாம் வாழ்வில் மிக இனிமையாக மனதோடு இணைந்திட வேண்டும் என்ற அருளாசி வழங்குவதற்காக நம்மளுடைய காரைக்கால் திருமணத்தினுடைய அதிபர் திரு தவத்திரு ஓம் வீரப்பிள்ளை தேசிக தம்பரான் சுவாமிகள் அவர்கள் நம்மளுடைய மண்டபத்திற்கு எழுந்தருளி இருக்கிறார்கள். அவர்களை மண்டபத்திற்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சிவஜனியிலிருந்து ரொம்ப தற்காப்பு கலையிலே சிலம்ப கலைங்கிறது முக்கியம். தற்காப்பு கலை எவ்வளவோ இருக்கு. குங்கு இருக்கு, கராட்டே இருக்கு, ஜோடோ இருக்கு, இது நிறைய இருக்கு. நம்மளுடைய தமிழனுடைய தற்காப்பு கலை சிலம்பம். அது சிலம்பம் அவங்க அந்த கையில லாபகமா அந்த பாப்பா பிடிக்கிறது பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாம் ஒரு கை தட்டுங்க, கரவசம் கொடுங்க. ஏன்னா ரொம்ப அருமையா இருக்கு. நமக்காக செய்து காட்டணும் தான் செய்துக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. இது படை வீச்சினுடைய முற்பகுதி. அருமை அருமை அருமை. யோகா இருக்கு. लाइफ के बेस्ट लर्निंग मोमेंट्स के लिए choose Visa Internet. You have a great idea. You just want to get things down on paper. Grammarly is
always catching things that you need.
டெல்டா வேங்கை என்ற ஒரு சிறப்பு குழுவை வைத்து மயிலாடுதுறையை மிகச் சிறப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு எல்லாம் தற்காப்பு கலையை சிலம்ப கலையை கற்றுக் கொடுத்து அந்த சின்ன பொண்ணு அழகாக அந்த கையை மடிக்கிறதுலாம் ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. அதனால இதை கற்றுக் கொடுத்த மாஸ்டர் சரவணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர்கள் மேலும் மேலும் ஒரு தற்காப்பு கலை இந்த குழந்தைகள் எல்லாம் நீராயும் நிலை செல்வம் உயர்ப்பும் ஞானம் பெற்று ஓங்கி வாழ வேண்டும் என்ற எல்லாம் அந்த இறைவனை நாம் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நமது நாச்சியார் முக்குளத்தூர் திருமண தகவல் மையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். டெல்டா வேங்கை சிலம்பாட்ட கலைக்குழுவினுடைய ஆசான் திரு சரவணன் ஆசான் அவர்களுக்கு நமது நாச்சியார் முக்குளத்தூர் திருமண தகவல் மையத்தினுடைய நிறுவனர் திரு முத்தழகன் தேவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கலைஞர்களை வாழ்த்தி மகிழ்கிறார்கள். அடுத்ததாக இந்த நிகழ்வு மிக சிறப்பாக அமைந்திட வேண்டும். எல்லா வல்ல இறைவன் நம்மளுடைய என்னன்னா நம்மளுடைய முக்குளத்தூர் சமுதாய உறவுகள் அத்தனை பேரும் கூடியிருக்கக்கூடிய இந்த வேளையில் நம்மளுடைய முன்னாள் மாமன்ற தலைவர் அன்றைக்குரிய அந்நியார் அவர்களுடைய பிறந்த நாள் என்று அவர்களுக்கு நம்மளுடைய கரகோஷங்களை எல்லாம் பிறந்தநாள் பரிசாக கொடுப்போம். ரொம்ப நன்றி. அடுத்த நிகழ்வாக 3 பெண்கள் தயவு மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு 3 பேர் மேடைக்கு வாங்க. தீபாவளி ஏற்று நிகழ்வுக்கு ஒரு 3 பேர் மேடைக்கு வாங்க. முதல் தீபாவளியினை நமது தம்பரான் சுவாமிகள் அவர்கள் தீபமேற்றி நிகழ்வினை துவங்கி இருக்கிறார்கள்.
அந்நியார் அவர்களை தீபம் ஏற்றி வைத்து விழாவினை துவக்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த தீபாவளி முகத்தினை மாவட்ட செயலாளர் அண்ணன் வேத செல்வம் அவர்களை தீபாவளி ஏற்றி வைத்து விழாவினை துவக்கிட கேட்டுக்கொள்கிறோம். திரு ரமேஷ் அண்ணன் அவர்களை தீபாவளி ஏற்றி வைத்து விழாவினை துவக்கி வைத்து கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து திரு சபரி தேவர் அவர்களை தீபாவளி ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து முத்துராமன் அவர்களை தீபாவளி ஏற்றி வைத்து விழாவினை துவக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முத்தரகர் அவர்களையும் அந்த தீபாவளியை ஏற்றி வைத்து அடுத்த நிகழ்வாக நமது சிதம்பரம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அளிக்க வருகை தந்துள்ள விழா சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கும் நிகழ்வு Hello. தகவல் மையத்தின் சார்பாக கொண்டாடை அளித்து அவர்களுக்கு கௌரவம் செய்யப்படுகிறது. முதலாவதாக அந்நியார் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களோடு அந்த பொன்னாடையினை நமது முத்தரகன் அவர்கள் அணிவித்து மகிழ்கிறார்கள். அடுத்த நிகழ்வாக
பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட செயலாளரும் மாவட்ட பொதுச் செயலாளர் அழகம்மாள் அறக்கட்டளையின் நிறுவனர் அண்ணன் வேதசெல்வம் அவர்களுக்கு நமது நாச்சியார் முக்குளத்தூர் திருமண மையத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறார்கள். அடுத்ததாக ரமேஷ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறார்கள். அடுத்ததாக நேதாஜி நலசங்கத்தின் நிறுவனர் திரு சபரி தேவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறார்கள். அடுத்ததாக முத்துராம் தேவர் அவர்களுக்கு நமது முத்தமிழக தேவர் அவர்கள் சால்வை அணிவித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். காரைக்கால் திருமணத்தினுடைய அதிபர் எஜமான் சுவாமிகள் தவத்திரு ஓ வீரபிள்ளை தேசிய தம்பரான் சுவாமிகள் அவர்களுக்கு நமது மாவட்ட பொதுச் செயலாளர் அண்ணன் வேதசெல்வம் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களையும் தனது பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு நமது தம்பரான் சுவாமிகள் அவர்கள் அருளாசியோடு திருநீர் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கேட்டார்கள். அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு அடியார் அவர்கள் நமக்காக ஒரு வாக்கு செய்வாங்க. நம்முடைய நம் இனத்தாருக்காக நடைபெறுகின்ற இந்த திருமண நிகழ்ச்சியிலே தீவிர நிகழ்ச்சியில் அறிவித்துள்ள அனைவருக்கும் உங்களுடைய காலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். அந்த காலத்தில் இருந்து ஒரு கல்யாணமாக அந்தந்த ஊரில் போய் பார்த்து எல்லாரும் மூலியமா சொந்தக்காரங்க மூலியமா தேடி பிடிச்சி அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிலாம் இல்லை. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வச்சு தேடி நம்ம ஆளுங்களை யார் நல்லா இருக்கா அப்படிலாம் தேடுவோம். மாப்பிள்ளை எப்படி என்னெல்லாம் விசாரிப்போம் எல்லாம். அதையும் தாண்டி இப்போ மேட்ரிமோனி அதெல்லாம் வந்துருக்கு. அதுலேயும் கூட ஃபெயிலியர் ஆகிறதுலாம் இருக்குது. இப்போ வந்து பேரண்ட்ஸே இங்கே வந்து இருந்து உடனே அவங்களே பேசி முடிச்சு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஜாதியில் நம்ம இதில் ஒரு சீக்கிரமாக நல்லா தெரிஞ்சுட்டு நேரடியாக பேசி உடனே முடிச்சுக்கிறாப்புல காலத்துக்கு தெரிஞ்சாப்புல இந்த சுயமர நிகழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. எங்களுடைய காலத்திலலாம் அப்படி இல்லை. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களே நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆளுங்க தான் நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படியே எத்தனையோ பிள்ளைங்களாம் எல்லாம் நீங்கள் கலந்து பேசி முடிச்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கையை அமைச்சு தர இந்த சிறந்த வேலையை உங்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் பயன்பெற்று நல்ல வரன்களோடு இன்றைக்கி எத்தனை பேருக்கு புத்தாகமோ அவங்க எல்லாம் வாழ்த்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் அழகம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் அண்ணன் வேதசெல்வம் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வந்திருக்கூடிய முப்பது சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய பாலம் பசுமன் முத்துராமன் தேவருடைய நினைவுகளை கொண்டு இந்த டெல்டா மாவட்டத்திலே என்னை அதிகம் இந்த மக்களோட உறவுகளாக என்னை இணைக்க இன்றும் என்னோட இருக்கக்கூடிய அண்ணன் விஜி சிட்டர்ஸ் அவர்களுடைய ஆசைகளோடு அவர்களுடைய வழிகாட்டுகளோடு இந்த மேலைக்கு என்னை வரவழைத்த சகோதரர் முத்தரருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே மேலே வெளியேற்றோம் அந்நியார் அவர்களுக்கும் சுவாமிஜி அவர்களுக்கும் மற்ற நம்மளோட உறவு தம்பிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் கால வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இந்த முக்குளத்து வரன் பார்க்கக்கூடிய சங்கமிக்கக்கூடிய நிகழ்ச்சியானது மிக விமர்சையாக நடைபெறுவது, மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேற்கொண்ட காலங்களில் இன்னமும் நம்முடைய சொந்தங்களை நாம் உறவினர்களுக்கு தேடி சொல்லி அது இந்த ஆயிரக்காலத்து பயிர் என்று சொல்லக்கூடிய கல்யாண நிகழ்ச்சிகளை செய்வதற்கு நாம் அனைவரும் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்படுவோம். இப்போ ஒரு இடத்துல இருக்கிறோம், யாரோட யார் பணம் தெரியல, ஏதோ ரத்த பந்தம் முக்குளத்தில் உறவாக இருப்போம். அனைவரும் இந்த ஜாதகத்தை பிரச்சனை எப்படி பார்க்கிறார்கள், யாரெல்லாம் வழிகாட்டுறதுன்னு உங்களுடைய ஆன்லைன் இருக்கா, ஒரு ஆன்லைன் இருக்கா, எப்படி சொல்லி
அவங்களோட வெப்சைட் மூலமா உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியானது முடிந்தோன்னா உங்களுக்கு மணமகள் நிச்சயமா நல்ல அருளோடையும் நல்ல பாக்கியங்களோடும் அமைந்து நல்வழிப்படுத்தி நம்முடைய இந்த முக்குளத்தூர் சமுதாயம் இந்த தமிழகத்தில் மீண்டும் உயர்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். இந்த வாய்ப்பை நல்கிய அனைத்து நம் உறவுகளுக்கும் நன்றியை பாராட்டி வருகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு நன்றி. இன்றைக்கு நம்மளுடைய ஜாதகத்துல ஒரு வரன் பார்க்கிறோம் அப்படின்னாக்கா அந்த வரன் பார்க்கறதுல ஜாதி தடை இல்லை அப்படின்னு போடக்கூடிய முதல் ஜாதி யாருன்னா, இனம் யாருன்னா நம்ம முக்குளத்தூர் இனம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம இந்த மாதிரியான திருமணங்கள் ஒருத்தர் சொந்தங்கள் சந்திக்காம இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அந்த ஜாதி தடையிலேன்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கு நம்மளோட இனமே அழிஞ்சிட்டு இருக்கு. அந்த வேளையில இன்னைக்கு நமக்கான ஒரு திருமண தகவல் மையத்தை தனித்துவமாக உருவாக்கி இருக்கிறார். அந்த நிகழ்வுக்கு நேதாஜி நலசங்கத்தின் சார்பாக வருகை தந்துள்ள திரு சபரி தேவர் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கு வந்திருக்கும் அனைத்து முக்குளத்தூர் சொந்தங்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இந்த பொண்ணு பார்க்கிற பிரச்சனை ரொம்ப சிவியரா இருக்கு. பெண்ணே கிடைக்க மாட்டேங்குது. சொல்ல போனா அதை இளைஞர்கள் உள்ள எங்களுக்கு தான் வருத்தங்கள் தெரியும். அதனால நிறைய இளைஞர்கள் காதல் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இது பெற்றோர்களோட கடமை. அது என்ன பண்ணணும்னா இப்ப அக்டோபர் மாசம் குரு பூஜை வருது. அப்ப அக்டோபர் மாசம் மட்டும்தான் நம்ம தேவைமாறுன்னு நினைச்சுக்கிறாங்க. பாக்கி 11 மாசம் என்னாச்சு? தேவர் ஜாதி எங்க போச்சு? முன்னாடியெல்லாம் நம்ம சமுதாயத்துல வண்டியில தேவர் படம் ஓட்டிருப்பாங்க, மறு சமுதாய படம் ஓட்டிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வண்டியில தேவர் ஒட்டாதான் ஒட்டினா வியாபாரம் ஆகாது. நம்ம தேவையில்லாத சண்டை வருவோம். தேவையில்லாத ஒரு காலத்துல சண்டை போட்டாலும் முன்னாடி ஒரு காலத்துல இப்ப எல்லாருமே பக்கம் ஆயிட்டோம். அவங்க வேலைக்கு போறோம், இல்ல ஒயிட் கலர் ஜாப்ல இருக்கோம். எல்லாருமே தெரிஞ்சு அதை கும்பகோணம், அது நம்ம சவுத் சைட்ல இருக்கு. சவுத் சைட்ல முதல்ல திருநெல்வேலி சைடு அப்படி இருக்காங்க. ஆனா டெல்டா சைட்ல பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே பரவாயில்ல, ஓரளவு மணி சம்பாதிக்கிறோம், சொசைட்டில நம்ம வாழ்ந்து காட்டுறோம் அப்படின்னு எல்லாருமே அந்த சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. அதனால இந்த அக்டோபர் மாசம் குரு பூஜை எப்போ ஒரு குடும்ப விழா மாதிரி எல்லா கும்பகோணத்துல உள்ள அனைத்து முக்கியத்துவ சமுதாயத்தையும் கூட்டி ஒரு மோட்டிவேட் பண்ணலாம். நம்ம எல்லாம் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, சக்சஸ் பண்றாங்க, பாடி பில்டிங் அச்சீவ் பண்றோம், ஜாவலின் ரோட் அச்சீவ் பண்றோம். அவரையே மோட்டிவேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம சமுதாயத்தை நம்ம தான் மோட்டிவேட் பண்றோம். அதே மாதிரி 10th 11th 12th ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த பிள்ளைகளை நம்ம தான் கூப்பிட்டு மோட்டிவேட் பண்றோம். அப்ப நம்ம சமுதாயத்தோட குழந்தைகளை நம்ம தான் மோட்டிவேட் பண்ணி ஊக்குவிக்கிறோம். அப்ப இங்க சமுதாயத்தை காட்டுறதுக்காகவே நிறைய பேர் பயப்படுறாங்க. எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க 3 மாசத்துக்கு ஒரு முக்குளத்தூர் உறவுகள் கமிட்டின்னு சொல்லி ஓவிய மனோராய கூட்டம் போடுவோம். அப்ப இந்த மாதிரி குடும்பம் வர மாட்டாங்க, ஜென்ஸ் மட்டும்தான் வருவாங்க. எங்களுக்கு இந்த தடவை அக்டோபர் மாசம் நடக்கிற குரு பூஜையை ஒரு குடும்ப விழா மாதிரி நடத்தணும்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த வருஷம் கண்டிப்பா நடத்துவோம். ஆக இதை காரைக்கால முத்தநகர்ல கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்களுக்கு கும்பகோணம் முக்குளத்தூர் சமுதாய சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மைதான், நம்மளுடைய மக்களுக்கு நம்ம சார்பாகவே எந்த விதத்திலையும் சப்போர்ட் கிடைக்கல. இன்னும் சொல்ல போனாக்கா என்னுடைய பொண்ணு ஸ்கூல் லெவல்ல இந்த 10th செகண்ட் வந்தா. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தை சேர்ந்த யாருமே கூப்பிட்டு அவளை ஒரு பாராட்டோ வாழ்த்துக்களோ கொடுக்கல. ஆனா வேற சமுதாயத்தில் இருக்காங்க இல்லையா, நாடார் உறவின் முறை, அதே மாதிரி செங்குந்தர் உறவின் முறை, அவங்க எல்லாம் ஒரு நிகழ்ச்சி வச்சு அதை பாராட்டுறாங்க. இது ஒரு குறையா சொல்லல. இதுக்கப்புறமாவது நம்மளுடைய இனத்துக்கும் நம்மளுடைய சமுதாயத்துக்கும் இதுக்கப்புறமாவது நம்ம கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்கணுங்கிறத இன்னைக்கு சபரி தேவர் அழகா சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த நிகழ்விற்கு ஆசிரியை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய காரைக்கால் திருமணத்தினுடைய அதிபர் திரு வீரப்பள்ளி தேசிக சமரான் சுவாமிகள் அவர்களை அருளாசி வழங்குமாறு அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். போற்றி ஓம் நம சிவாயம். குருவருடும் திருவருடும் பரிபூர்ணமாக ஆகிய எல்லாம் அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து தமிழகத்தின் தொன்மையும் பழமையும் ஆன்மீகத்தையும் நமக்கெல்லாம் வழியாக இன்று வரை பாலுவற்கு கொண்டு சேர்த்திருக்கக்கூடிய திருக்கைலாய ஆதின குரு பரம்பரை குருமகா சன்னிதானங்களை திருவடிகளை வணங்கி காரைக்கால் திருக்கைலாய குரு பரம்பரை
அம்மையப்பர் திருமணத்தின் சார்பாக அடியே எழுந்தருளி தமிழகத்தின் தொன்மையும் பழமையுமான குழந்தை மாநகரத்திலே ஆன்மீக பூமியாம் கும்பகோணத்திலே நாச்சியார் திருமண தகவல் மையம் மூலமாக இந்த ஒரு அற்புதமான நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த நிகழ்வு இன்றைக்கு நடக்கிறது என்று சொன்னால் 6 மாதத்திற்கு முன்பே இதற்கு திட்டமிட்டு ஒருவரை சந்தித்து இந்த நிகழ்வை நடத்துவதற்கு அந்த குழுவினர்கள் என்ன பாடுபட்டு கொண்டிருப்பார்கள் என்று சிந்தித்து பார்ப்போமானால் அவர்களுக்கு நாம் நன்றி கடன் செலுத்துவதை தவிர வேற ஒன்றும் நம்மால் செய்ய முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வை இன்று இங்கே மிக அற்புதமான முறையிலே சீரும் சிறப்புமாக நல்ல லட்சணத்திலே இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று நாம் எல்லாம் இன்று இங்கே எழுந்தருளிருக்கின்றோம். இந்த நிகழ்வு ஏதோ ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வு போன்று வந்து அவரவருடைய வேலைகளை முடித்துவிட்டு அவசரமாக செல்லாமல் இது நம்மளுடைய குடும்ப உறவு விழா. என்ன விழா? நம்மளுடைய குடும்ப உறவுகளை சந்திக்கும் விழா. அப்படி நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்தால்தான், ஒருவருக்கு ஒருவர் மனசை விட்டு பேசிக் கொண்டால்தான் நல்ல மணமகனையும் நல்ல மணமகளையும் என்ன செய்ய முடியும்? தேர்வு செய்ய முடியும். இல்லை என்று சொன்னால் மீண்டும் நமக்கு என்ன வரும்? தவறான ஒரு மணமகனையோ தவறான ஒரு மணமகளையோ தேர்வு செய்து திருமணம் முடித்ததற்கு அப்புறம் நாம் விசாரித்து பார்த்தால் ஏதோ ஒரு கலப்பினத்திலே வந்திருக்கக்கூடிய மணமகனோ மணமகளாக இருப்பாங்க. அவங்க நம்மளுடைய ஒட்டுவாங்களா என்று சொன்னால் ஒட்ட மாட்டாங்க. ஏன்? ஒவ்வொரு வம்சம் ஒவ்வொரு ஜீன் உண்டு. தொப்புள் கொடி உறவு என்று சொல்வார்கள். அப்படி அந்த தொப்புள் கொடி உறவிலே நாம் சம்பந்தம் வைத்துக் கொண்டால் அந்த அரவணைப்பு, பாசம், விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஏனென்று சொன்னால் ஒரு 30 ஆண்டுகளுக்கு பின்பு பின்னோக்கி சென்றோம் என்று சொன்னால் அப்பொழுதுதான் பெருசாக என்ன இல்லை, டைவர்ஸே ஒன்று இல்லை, மனம் முடிவு கிடையாது. அப்போதெல்லாம் உடன்கட்டை ஏறக்கூடிய பழக்கம் உண்டு. ஒரு கணவன் இறந்தால் மனைவி உடனடியாக என்ன பண்ணுவாங்க? கணவனோடு சேர்த்துருவாங்க. ஒரு மனைவி அதே மாதிரி இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் கணவன் என்ன செய்வார்? உடன்கட்டையாக அந்த பாசத்துல அந்த பிடிப்பு அவருடைய உயிர் பிரிஞ்சிடும். நல்லா பேசிட்டு இருப்பாங்க, நல்லா அழுதுட்டு இருப்பாங்க. அந்த தூக்கக்கூடிய நேரம் வரும் பொழுது அவருக்கு பார்த்தீங்கன்னா ஜீவன் இருக்குமா? ஜீவன் இருக்காது. என்ன பண்ணுவாங்க? இருவரும் கலந்து விடுவார்கள். இறைவனிடத்திலே இருவருமாக சேரக்கூடிய ஒரு பாக்கியம், ஒரு வாழ்க்கை முறை, அந்த பாரஸ்பரம் என்று சொல்வார்கள். அது எப்பொழுது இருந்தது என்று சொன்னால் அவரவருடைய சமுதாயம் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்திலே அந்த உறவினை வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த பாசம், இணைப்பு, பந்தம் கூடும். ஆனால் இன்னைக்கு இந்த மத வியாபாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கலப்பினத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த ஜாதி என்கின்ற ஒரு சொல்லை, நமக்கு வழக்கத்திலே இல்லாத ஒரு சொல்லை இன்னைக்கு உருவாக்கி சமுதாயம் குடும்பத்தினர் என்று நமக்கு கோவில்களிலே முறை உண்டு. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு முறை உண்டு. அப்பொழுது இந்த சமுதாயத்தினுடைய முறைகள் என்று சொல்வார்கள். அப்பொழுது ஜாதி முறை சொல்லியிருக்கிறாங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சமுதாய உறவின் முறை என்று சொல்லிதான் என்ன கட்டுவாங்க? பட்டம் கட்டுவார்கள். அந்த கோவிலுக்கான கங்கணம் கட்டும் முறை இருக்கும். அந்த கோவிலுக்கான முறை இருக்கு. அப்படி நமக்கு அந்த பந்தத்தை இன்னைக்கு பிளவுபடுத்தக்கூடிய வேலைகளை கார்பரேட் திருமண தகவல் மையம் என்று சொல்லக்கூடிய அந்த மேட்ரிமோனிகள் எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. அரியனிற்கு வந்த ஒரு தகவல், அரியன் அம்மையப்பர் திருமணத்தில் இருக்கிறதுனால நிறைய திருமணங்கள் செய்து வைக்கக்கூடிய அந்த பாக்கியம் பெற்றக்கூடிய 18 சைவ ஆலயங்களிலே நம்ம மலம் மாங்கல்யம் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மலம். மாங்கல்யத்திலே என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன தோஷங்கள் இருந்தாலும் நாம் எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த மாங்கல்யமானது தலைச்செடிக்கும் என்பது நம்மளுடைய மரபு வழியாகும். அப்படி நாம் அந்த மரபு வழியிலே ஆராயும் பொழுது ஒரு உண்மை வந்திருக்கிறது.
என்ன என்று சொன்னால் நமக்கு சரியான பந்தங்கள் ஏற்படவில்லை என்றால் உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், எந்த சமுதாயம் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல படிப்பு இருந்தால் போதும் என்று நம்ம ஒரு அந்த விண்ணப்பத்திலே குறிப்பிட்டோம் என்று சொன்னால், நீங்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கிறீங்களோ அதற்கு ஆப்போசிட்டாக வரக்கூடிய பெண் ஜாதகமோ ஆண் ஜாதகமோ அவங்க எந்த சமுதாயமே தெரியாது. நம்ம சமுதாயம் சொல்லி அதில் எழுதி என்ன பண்ணிடுவாங்க, திருமணத்தை முடிச்சு வச்சு அந்த கமிஷனை வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் திருமணம் முடிந்து அந்த உறவுகள் நீடிக்கும் பொழுதுதான் பல பிரச்சனைகள் அங்கே எழுந்திருக்கிறது. அதுக்கப்புறம் நம் குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் கோவில் குளம் செல்கின்றோம். கண்ணுக்கு எதுக்கு நம்மளுடைய வழிபாட்டு முறைகளிலே சுவாமிகள் அங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு கண்ணுக்கு தெரியாத அந்த மேட்ரிமோனிகள் விரும்பி போய் என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய சுக துக்கங்களை சந்தோஷங்களை இழந்து வாழுவதை விட ஒவ்வொரு சமுதாயத்திலையும் இது போன்ற இளைஞர்கள் முன்வந்து நமக்கு இந்த மேட்ரிமோனியை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த வெப்சைட் என்று சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்டுக்கு வருடத்திற்கு அந்த டெவலப்மெண்ட் பண்ணக்கூடியதை லட்சக்கணக்கில் ஆகும். அப்ப அந்த உற்பத்தி பண்ணதுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் அவர் சொல்லக்கூடிய இருக்கான்னு தெரியல. புதுசாக இப்ப வாதத்து சமுதாயத்துக்கு போட்டா கூட அவர் வருமானம் தெரியல. இத்தனைக்கும் எனக்கு சொன்னது என்னன்னா, இலவச திருமண தகவல் மையம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இலவசமா ஒரு சர்வரை ரெடி பண்ணி நமக்கு சமுதாயத்துக்கு பண்ணணும்னா அவருக்கு எவ்வளவு ஒரு ஈர்ப்பு இருக்கணும், சமுதாயத்துக்கு மேல ஒரு பற்று இருக்கணும், பாசம் இருக்கணும். அப்ப அந்த பாசத்தினுடைய அடிப்படையிலே இன்னைக்கு நமக்கு நாச்சியார் திருமண தகவல் மையம் என்ற ஒரு திருமண தகவல் மையத்தை நமக்கு நிறுவி நம்மளை எல்லாம் இங்க வர வைத்து நாம் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த சேவையை துவங்கியிருக்கிறார். இந்த சேவைக்கு நாம் எல்லோருமே ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்விற்கு பங்கெடுத்து இது நம்முடைய குடும்ப விழாவாக எல்லோருமே இதற்கான செலவுகளை பகிர்ந்து இது போன்ற நிகழ்வு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவர் நடத்த வேண்டும் என்று சொல்லி அடியேன் அவர்களுக்கு ஆசீர்வதித்து வாழ்த்துகின்றோம். இந்த நிகழ்வு முடித்த பிறகு அடியேன் உங்களுக்கு நம்மளுடைய அம்மையப்பர் திருமணத்திலே திருமாங்கலியம் நடைபெற வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்தி அதிலே சில பிரசாதங்களை எடுத்து வந்திருக்கின்றோம். அதை திருமணம் பதிய வந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் வழங்குவதற்கு எதுவாக ஏற்பாடாகி இருக்கிறது. அதனாலே பக்தர்கள் பொறுமையாக உங்களுடைய வரன் வேலைகளை முடித்து அடிநீளம் அந்த பிரசாதத்தை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சிவாய சித்திரமலம் போற்றுவோம். நம்ம சிவாய நம்மளுடைய முதல் முத்தமிழுக்கும் மூத்தவன் நம்மளுடைய முருகனுடைய மூத்தவர் கணநாதனுடைய விநாயகர் சதுர்த்தி தினம் அன்னைக்கு வருது. அதுக்கு நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட பொதுச் செயலாளர் நமது சுவாமிகள் அவர்களை பிரதிஷ்டைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கிறாங்க. இந்த மேடையிலேயே அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ஐயா அவர்கள் அவசியம் வந்து அவர்களுடைய திருக்கரங்களால விநாயகர் பிரதிஷ்டையை செய்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் ஏற்புரை வழங்குவார்கள். ஆறு படை வீடுகளில் 7ஆம் படை வீடாக பசுமொன்னில் வீட்டிற்கும் பசுமன் முத்துராமலிங்க தேவரை வழங்கி இந்த நாச்சியார் முக்குளத்தூர் திருமண தமிழ் மையத்துடைய முதல் சேவரம் நிகழ்ச்சி அதனை தொடங்கி வைத்த அனைத்து சமுதாய முன்னோர்களுடைய அனைவரையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி. வணக்கம் அவர்களே. இந்த நாச்சியார் மேட்ரிமோனிங்கிறது வந்து நம்ம கடந்த ஒரு 10 காலமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு சிலர் நம்மளுடைய மேட்ரிமோனியை பற்றி தெரிஞ்சவங்க இதில் இருக்காங்க. இப்போ புதிய வளர்ந்து நிறைய பேர் வந்து உள்ள வந்திருக்கீங்க. நாச்சியார் மேட்ரிமோனி பார்த்தீங்கன்னா கடந்த 10 காலமாக நம்ம முக்குளத்தூர் சமூகத்தினுடைய இந்த திருமண சேவையை முன்னிறுத்தி நம்ம ஒரு இலவச சேவையாக தொடங்கி தொடர்ச்சியாக நடத்திட்டு வரோம். இந்த 10 வருடங்கள்ல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட திருமணங்கள் வந்து நாச்சியார் மேட்ரிமோனியில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இது வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்மளுடைய நம்பருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 15,000 மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ இந்த விழாவுடைய அடுத்த சாதத்தில் உங்களுக்கு இந்த மேட்ரிமோனியை பற்றி எல்லா தகவலும் சொல்கிறோம். இப்போ நம்ம அது
இந்த விழாவுடைய நம்ம சுயாரம் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம உள்ள போகலாம். விழாவை தொடங்கி இந்த விழாவை தொடங்கி கொடுத்த அனைத்து நல்ல உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹலோ, இந்த வெயிட் பண்றவங்க கொஞ்சம் மேல போய் உட்காந்துடலாம். நிறைய சேர் மேல சேர் இருக்கு, மேல உட்காரலாம். வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா ப்ரோக்ராம் ஃபுல்லாக போகும். நிறைய வளங்கள் வந்திருக்கு, புதிய வளங்கள். உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு நிறைய வளங்கள் ஃபிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட காரைக்கால். நம்ம கடந்த 15 ஆண்டு காலமாக இந்த சமுதாயத்துடைய சேவைகளை முன்னெடுத்து நம்ம எண்ணற்ற சேவைகள் பண்ணிட்டு வரோம். அதுல ஒரு சேவையாக தான் அந்த நாச்சுரல் மேட்ரிமோனிங்கிறது தொடங்கப்பட்டது. இதெல்லாம் நாங்கள் இந்த சமுதாய ரீதியான சேவைகள் அப்படிங்கும் போது சமுதாய மக்களுடைய தொடர்புகள் நிறைய இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மக்களுடைய தொடர்பு அதிகமாக இருக்கும்போது ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் போது அவங்களுடைய மிகப்பெரிய தேவையாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் தான் இருக்கும். அந்த திருமணத்துடைய ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த திருமண பங்காளி எங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது எப்படியாவது இந்த வழக்குகள் இருந்தால் யாரும் சொல்லி விடுங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்றதுதான் அப்படின்னு எனக்கு ஊருக்குள்ள தோன்றி ஆரம்பித்தோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம நாச்சுரல் மேட்ரிமோனியால மக்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பணம் பெறக்கூடியவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடிய இந்த பாக்கியத்தை கொடுத்த நிறுவனத்தோட இறைவனுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். அதாவது நம்ம நிறைய சேவைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த சமுதாயத்தை நேசிக்கக்கூடியவங்க முத இந்த விழாவை இதாவது இந்த நாச்சியார் மேட்ரிமோனி இந்த முக்குளத்த சேவையை தொடங்கணும் அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு அப்பதான் திருமணம் ஆகாத வயசுலயே எனக்கு இந்த எண்ணங்கள் வந்துட்டு, ஆனா அப்ப இந்த சேவையை தொடங்க முடியாது. தொடங்கினா நிறைய விமர்சனங்கள் வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. அதுக்காகவே திருமணம் ஆரம்பிட்டு வெயிட் பண்ணி அப்புறம் அந்த சேவையை தொடங்க ஆரம்பிச்சோம். அது பொதுவாக இந்த கல்யாணம் அப்படிங்கும் போது ஒரு முறைகளே ஒரு குடும்பத்துல ஒரு பையன் இருக்காங்க, ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா ஒரு திருமணத்துக்காக இதை எடுத்து யாராவது பார்த்து செஞ்சு கொடுங்க அப்படின்னா கூட கொஞ்சம் தயங்குவாங்க. காரணம் என்னன்னா இந்த திருமண பந்தத்தை உருவாக்கி வைக்கிறதுல ரொம்ப சிக்கல் இருக்கிற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த உள்வாங்கிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம சமுதாயம் அதுக்கு அடுத்த கட்டம் இந்த சமுதாயத்தை வளர்க்கணும் அப்படின்னா இந்த சுப நிகழ்ச்சியான இந்த சேவாரம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது நாம் இதோட நிற்க போறதுல இதான் நம்மளுடைய சந்ததிகளுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்வுக்காக உள்ளது. இந்த நாச்சியார் மேட்ரிமோனி மூலமா இது வரைக்கும் 700க்கும் மேற்பட்ட திருமணங்களை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதன் மூலமா எங்களுக்கு உறவுகள் தான் அதிகமாகுது. எல்லா மாவட்டத்துல இருந்தும் எல்லா மாவட்டத்திலையும் எப்படியும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு 10 பேர் 20 பேர் இருப்பாங்க. நாங்கள் எங்க போகிறதா இருந்தாலும் எங்களை சந்திக்கக்கூடிய ஒரு உறவு முறை எங்களுக்கு தொடர்ச்சியா நடக்குது. அது மட்டும் இல்லாம இந்த சேவை மட்டும் கிடையாது. நம்ம நாச்சியார் மேட்ரிமோனி இன்னும் எண்ணற்ற சேவைகள் செய்யறாங்க. அதுக்கு இந்த மக்களும் நம்ம கூட இருந்து உறுதுணையா எடுத்த விழாவை அந்த சேவைகளை முன்னெடுக்கிறது எங்க துணையா இருக்காங்க. அது புதிய ஏற்கனவே உள்ளவங்களுக்கு தெரியும், புதிய வரக்கூடியவங்களுக்கு அது தெரிஞ்சுப்பாங்க. இந்த இன்னைக்கு ஒவ்வொரு இங்க கும்பகோணத்துல இருந்து மட்டும் இங்க வந்திருக்காங்க மட்டும் கிடையாது. சென்னையில இருந்து வந்திருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க, திருச்சியில இருக்காங்க. நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்துல இருந்துமே இங்க நம்ம சமூக மக்கள் பயணிச்சு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா எங்க மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நிச்சயம் மீன் போகாது. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அதை பூர்த்தி செய்வதற்கான முழு செயல்பாடும் சேவையும் எங்களிடம் இருக்கும். அந்த நம்பிக்கையை நான் இப்போ இந்த மேடையில் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நாச்சியார் மேட்ரிமோனிக்கு ஒரு ஏதோ சொன்னாங்க ஒரு மேஜிக் மாதிரி. அது ஆரம்ப காலத்துல சில வருடங்கள் வரும்போது நான் அந்த கார்பெட் மாரி யோசிப்பேன். சில பேர் வந்தாங்கன்னா அவங்க உருவத்தை வச்சு பார்ப்பேன், அவங்களுடைய கல்வியை வச்சு பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நானே ஃபில்டர் பண்ணுவேன். சரி இவங்களுக்குலாம் மோஸ்ட்லி நடக்காது அப்படிங்கிறத நானாக முடிவு பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ சில பேருடையது ரொம்ப அடுத்த கட்டத்தாங்க அப்படின்னு சார் நீங்கள் சேர்ந்து விடுங்க சார், நாங்கள் பார்த்துக்கிறோம், மரணம் அமைஞ்சிரும்
நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் அவங்க சேர்த்து வைப்பாங்க. பையன் ரொம்ப அழகாக இருப்பாரு, நல்லா திறமை இருக்கும், நல்ல பேர் பொருளோட இருப்பாங்க, நல்ல வசதி வரவோட இருப்பாங்க, வருட கணக்கில் வரணமையாம இருப்பாங்க. என்னன்னு எங்களுக்கும் புரிய முடியுது, புதிதாகவே இருப்பாங்க. சில பேர் பார்க்கும்போது சுமாராக இருப்பாங்க, பையன் அரை மனசோட சேர்த்து வைப்பேன், சேர்த்து விட்ட உடனே 10 நாள் 15 நாள் வரணாம கும்பிடுவாங்க. நாங்கள் எங்கெங்கேயோ பார்த்துட்டு இருந்தோம் சார், ஆனால் இங்கே நாசியாவை சேர்த்து ஒரே மாதத்துல எனக்கு வர ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு ஒரு மேஜிக்காக இருக்கும். அப்போ தான் யோசிப்போம், சரி அப்போ எல்லாத்தையும் மீறி ஒரு சக்தி நம்ம இயக்கிக்கிட்டு இருக்கு, நம்ம யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது, நம்மளுடைய வேலை என்னவோ அதை முழுமையா நம்ம செய்யணும், அதுதான் நம்மளுடைய பணி, நம்மளுடைய சேவை என்னவோ அதை முழுமையா நம்ம செய்வோம். அந்த வரணுங்கிறது அது கண்டிப்பா இதுல நம்பி வரக்கூடியவங்களுக்கு நிச்சயமா அமையும். இது வரைக்கும் எனக்கு இந்த சிவவரம் அந்த மாதிரி விளம்பரம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு கிடையாது. ஏன்னா நாங்க அந்த மாதிரி பண்ணா கார்பரேட் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கு. சேவையை மீறி வேற மாதிரியான ப்ரொஜெக்ட் இருக்கு. இன்னைக்கு மிகப்பெரிய தமிழகத்துல பெரிய மாஃபியாவா இருக்கிறது வந்து இந்த மேட்ரிமோனி சர்வீஸ் தான். அது எங்களை விட உங்க எல்லாருக்கும் நிறைய அனுபவம் இருக்கும். பல விதத்துல பல ரூபத்துல வந்து நம்மகிட்ட வரணம் வச்சு கொடுக்கறதால உத்தரவு கொடுத்து நம்ம ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தடுக்கணும் தான் நாங்கள் இந்த சேவைக்குரிய உள்ள வந்தோம். அதுக்கு பிறகு நாங்க மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக அவங்களுக்கு எங்க மேல ஒரு வச்சுக்கிற நம்பிக்கை நாங்க பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு அன்பு கட்டளைக்கு தள்ளப்பட்ட மாதிரி தான் இந்த நிகழ்ச்சிலாம். இதனால என்ன உங்களுக்கு எங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரன்கள் தான், வரன்கள் அதிகப்படுத்தக்கூடிய சிக்கல் தான். இப்ப இந்த பகுதியை சார்ந்த வரன்கள் நிறைய பேர் வருவாங்க. உள்ள வரும்போது சார் எனக்கு இந்த பகுதியை தஞ்சை மாவட்டத்தில் உள்ள வரன்கள் எனக்கு அமைச்சு கொடுங்கன்னு ஒரு அப்ளிகேஷன் வைப்பாங்க. அப்ப நாங்க என்ன செய்ய முடியும், நாங்க விளம்பரம் பண்றது கிடையாது, எதுவும் பண்றது இல்லை. அப்ப இந்த பகுதியை வரன்கள் நாங்க எப்படி எடுக்க முடியும்? அப்ப இந்த பகுதியை மக்களுக்கு இந்த பகுதியை சார்ந்த வரன்களை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அப்படின்னா அந்த பகுதியில ஒரு சேவரம் நிகழ்ச்சி நடத்துவதால் மட்டுமே அந்த பகுதியில நம்மளுடைய சேவை அந்த மக்களுக்கு போய் சேரும். அவங்களுடைய வரன்கள் உள்ள வரும். அந்த வரன்கள் மூலமாக இதுவரை வரன் தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அமையும். இதன் மூலமா நிச்சயமா வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எங்கேயும் இதுவரைக்கும் அமையாத எங்கேயோ சுத்தி வருவாங்க. ஆனா இந்த நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு வரன் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது முழுமையா நீங்க பயன்படுத்திக்கணும். இதுதான் என்னுடைய நோக்கம். இந்த விழா இதோட இருக்காது, தமிழகம் முழுக்கும் பயணிப்போம். எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம சமுதாயத்தோடைய வரன்களும் உங்களுக்கு உங்க வீட்டிலே நாங்கள் கொடுக்க தயாரா இருக்கோம். அதை எங்களை நீங்க பயன்படுத்திக்கிங்க. இதோடைய விழா நாயகர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க தான். இந்த விழாவை சக்சஸ் பண்ண போறதும் நீங்க தான். இந்த விழா இதோட நிற்காது. இந்த வரன்கள் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது நீங்க எந்த அளவுக்கு மக்களுக்கு தொடர்புல கொண்டு போய் இந்த நேச்சுரல் மேட்ரிமோனி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ அவ்வளவு அளவுக்கு உங்களுக்கு புதிய வரன்களை என்னால் கொடுக்க முடியும். இந்த மேடையில ஒரு முக்கியமான ஒரு தவறை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திடுறேன். இந்த நாச்சியார் மேட்ரிமோனியுடைய மிகப்பெரிய ஒரு, அதாவது நாச்சியார் மேட்ரிமோனினா நம்ம மட்டும் தெரியும், பொதுவா அண்மையினால அவங்களுக்கு தெரியும். அவங்க இல்லாம நிறைய பேர் நமக்கு இந்த மேட்ரிமோனிக்கு சப்போர்ட்டிங்கா இருக்காங்க. அவங்க ஒரு ஊர்ல மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலிருந்து நம்ம கூட பயணிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கூட இந்த விழாவுக்கு நம்ம கூட கலந்து விட்டவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம திருவாரூர் மாவட்டத்திலிருந்து மருது மக்கள் மன்றத்துடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய ஐயா கவிஞர் பூபதி அவர்கள் தான். ஐயா ஐயா நம்ம கூட இருந்து நம்ம சமுதாய மக்களுக்கான சேவைகளை எங்க கூட இவங்களும் பயணிக்கிறாங்க அப்படிங்கிறது நாங்க பெருமிதத்தோட தெரிவிச்சுக்கிறேன். ஐயாவோட வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நீங்க நாங்கள் அறிமுகமாகவும் கொஞ்சம் மேல பல ஊர்ல நீங்க நிறைய சுயவர நிகழ்ச்சி நடத்தி கலந்துருப்பீங்க. அந்த நிகழ்ச்சி மாதிரி இது கிடையாது. அதாவது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் பதிவு ஏறும், அதுல ஒரு 100 பேர்ல 200 பேர் கலந்துப்பாங்க.
அந்த வரன்களை என்ன செய்வாங்க அப்படின்னா மொத்தமா உங்களுக்கு செட் பண்ணி விட்டுருவாங்க. வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி விட்டுட்டு இது வந்து அன்னைக்கு நடந்த வரன்களுடைய மொத்த வரன்கள் நீங்க பார்த்துங்க. இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது பொருத்தமான வரன்கள் இருந்துச்சுன்னா நீங்க பேசி முடிச்சுக்குங்க அப்படின்னு ஒரே வார்த்தை முடிச்சிருவாங்க. ஆனா நீங்க எதிர்பார்த்த வரன் அந்த 200 வரன்களும் இருக்காது. அது மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கும். ஆனா நாச்சியார் மட்டுமே அந்த வேலை செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கிறோம். நாச்சியார் மட்டுடைய சேவை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமான சர்வீஸ் கொடுப்போம். அதாவது ஒண்ணு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட் மூலமா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதில் லாகின் பண்ணி அதுல எந்த ஒரு இந்த 10 வரன் மட்டும் பார்க்கணும் 15 வரன் பார்க்கணும் கார்பரேட் மெத்தட் கிடையாது. ஒன்ஸ் நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணம் நடைபெற வரைக்கும் வரன் பார்த்துக்கலாம். அதிலேயே பயோடேட்டா இருக்கும், ஜாதகம் இருக்கும், போட்டோ இருக்கும், பேரண்ட்ஸ் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஒரு வரன் உங்களுக்கு சூட்டபிளா இருந்தா நீங்க நேரடியா எடுத்து பேசி வரன் விசாரிச்சு அமைச்சிக்கலாம். இதுல மீடியேட்டர் புரோக்கருங்கிறது கிடையாது. உங்களுக்கு எந்த வரலையுமே கான்டாக்ட் நம்பரை கிட்ட பண்ண மாட்டோம். முழுமையா அந்த விவரங்கள் உங்க கைக்கு வந்து சேரும். அடுத்தது இது வந்து இந்த வெப்சைட் அதிகமா பயன்படுத்தக்கூடிய பசங்க இப்ப இருக்கக்கூடிய பசங்கள்லாம் அந்த வெப்சைட்ல ஈஸியா பார்ப்பாங்க. ஆனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டுல அபோவ் 30க்கு மேல உள்ள பசங்க போட்டோ கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அது பெரிய அந்த போட்டோ பிரச்சனை பெருசா இருக்கும் எங்களுக்கு. அதுதான் பெரிய போராட்டமா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல போட்டோ ஃபர்ஸ்ட் கொடுப்போம். அப்புறம் போக போக ஒரு 30 வயசுக்கு மேல இருக்கு வீட்டுல அந்த போட்டோன்னா நம்ம பயப்படும். பாக்கி விஷயம்லாம் சார் இல்லை சார் நான் மற்றதுனால கொடுத்துருவோம் சார், என் பையன் போட்டோ கேட்டால் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் போட்டோ ரொம்ப முக்கியங்க. நிறைய பேருக்கு போட்டோவை வந்து நல்லா கிளாரிட்டி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மொபைலில் போட்டோ எடுத்து ஆகுவீங்க. இந்த மொபைல் போட்டோங்கிறது வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. மொபைல் வந்து நீங்க கேஷுவலா நான் என்ன இருக்கோ நான் அதிலே கொடுத்துக்கிறேன். ஹலோ மொபைல் போட்டோ ஹலோ மொபைல் போட்டோ அப்படிங்கிறதுனா அவங்களோட ஃபீல் என்ன தெரியுமா, எல்லா ரியாலிட்டி அந்த போட்டோ நான் கொடுத்துடுறேன், அது பிடிச்சிருந்தா அவங்க பேசட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆள் பாதி ஆடை பாதி ஒரு பழமொழி நீங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க சுயவரம் பார்க்கக்கூடியவங்களுக்கு மிக முக்கியம் வந்து அந்த போட்டோ தான். அதே முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம், அந்த சர்வீஸ் எங்கேயும் மிஸ்யூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அதை மக்கள் ஏற்றுக்கிறது இல்லை. விதவிதமாக 10 போட்டோ எடுத்து அனுப்புவாங்க. எங்களுக்கு பயமாக இருக்குது அந்த சேவை பண்ணுற எங்களுக்கு. அதனால கொஞ்சம் நம்ம சமுதாய ரீதியாக பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது நம்ம கொஞ்சம் சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு ரொம்ப கடைபிடிக்கணும். பெண்கள் போட்டோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொடுத்தாலும் நாங்கள் கிராப் பண்ணி தான் போடுவோம். சப்போஸ் இருக்காது சில பேர் அனுப்புவீங்க, அதை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கிராப் பண்ணி தான் நாங்கள் வெளியிடுவோம். வெப்சைட் உங்களை கொடுக்கும்போது பிரச்சனை இல்லை, அது ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்கும். இந்த வாட்ஸ்அப் மெத்தட்னு ஒன்று இருக்கும். இந்த வாட்ஸ்அப்பில் டெய்லியுமே அப்டேஷன் கொடுத்துட்டே இருக்கும். வர நல்லா கேட்டுங்க, புதுசாக வரவங்களுக்கு சொல்கிறேன். வெப்சைட்லேயே நீங்கள் பதிவு பண்ணிக்கிறீங்க ஒரு மெத்தடு. அது இல்லாமல் வாட்ஸ்அப் மூலமாக வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லியுமே உங்களுக்கு அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த டெய்லி அப்டேஷன் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 50-100 வருடங்களுக்கு வந்துடும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பயோடேட்டா ஜாதகம் போட்டோ பேரண்ட்ஸ் கான்டாக்ட் கூட வந்துடும். ஆனால் பலர் வந்து ஒரு விஷயம் அதாவது ஒரு சேவை வந்து ரொம்ப தான் சொல்லுவாங்க. சேவை அப்படிங்கும்போது அந்த சேவையை ஈஸியாக எங்களை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. என்னன்னா அதுக்கு மதிப்பு மரியாதை இல்லாத மாதிரி தோணுது. அந்த மக்கள் வந்து இது எவ்வளோ அதாவது இந்த விஷயத்துல சார் நீங்க யாராவது ஒருத்தவங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த செய்தி கொஞ்சம் சொல்லிக்கிற அப்படியே புரிபடும். அதுக்காக சொல்றேன், உங்க பையனுக்கோ இல்லை உங்க பொண்ணுக்கோ யாராவது ஒரு வருடத்துக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா நாங்க ஒரே நாளில் நிறைய பேருக்கு இருந்து இதே கான்செப்ட் இதே எதிர்பார்க்கிறது எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ஸோ உங்களுக்காக நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்னெல்லாம் நீங்க அவங்கள்ட்ட பேஸ் பண்றீங்களோ அதெல்லாம் நாங்களும் பேஸ் பண்ணுவோம். எடுத்த உடனே நம்மளுடைய சர்வீஸ்க்குள்ள தெரியாதவங்க போய் நம்ம வரப்பு பார்க்குறீங்களா, இந்த மாதிரி நம்ம மேட்ரிமோனி நடத்துறோம், ஒரு சேவையா பண்றோம், இல்லை எழுதிக்கிறீங்களான்னு கேட்ட உடனே பயங்கரமா இருக்கும். எதிர்களை எங்களுக்கு சுத்தமா கிடையாது விட மாட்டாங்க.
சுத்தமாக ரெஸ்பான்ஸே இருக்காது. எப்படி கிடைச்சது என் நம்பர்? முதல் வார்த்தை யார் கொடுத்தா அவங்களுக்கு? எனக்கு தப்பு கிடையாது, ஆனால் நிறைய அந்த மாதிரி நடக்குது வெளியில. ஆனால் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்த அவங்க எடுத்த உடனே மேட்ரிமோனி தகவல் மையம் சொன்ன உடனே எழுச்சி விடுவாங்க டக்குன்னு எடுத்த உடனே. ஸோ அதெல்லாம் நாங்கள் பேஸ் பண்ணிட்டு தான் இந்த சேவை உங்களுக்கு கொடுக்கணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு வந்து கலந்த மாட்டாங்க எல்லாருக்குமே இதுல ஒரு பிரச்சனை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 2 விதமான சர்வீஸ் கொடுத்துருக்கீங்க. ஒன்று வெப்சைட்டு, இன்னொன்று வாட்ஸ்அப் குரூப்பு. அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து உங்களுக்கு டெய்லியுமே அப்டேஷன் கொடுத்துருவோம். இந்த டெய்லி அப்டேஷனில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 50 வாரங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு டியூஷன் ஒரு வாரம் நீங்கள் எடுத்து பேசி வந்து அமைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் இருக்கணும். அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ தமிழகம் முழுக்க இருக்கிற ஒரு டீம் இருக்காங்க. தமிழகம் முழுக்க நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்த வரன் பார்க்கக்கூடிய, அதாவது வரன் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு இருப்பாங்க. அவங்க பேக்ரவுண்ட் சப்போர்ட் எங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களுடைய உதவியாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த நிகழ்ச்சியில் இந்த தருணத்தில் கலந்துக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் அந்த ஒரு ப்ரெசென்டிங் போட்டு 70% அந்த வர நாங்களே பேசி அமைச்சிருவோம். ஃபைனல் ஒரு 30% உங்கள் கையில் ஒப்படைப்போம். அந்த வரனை நீங்கள் தக்க வச்சுக்கிறது உங்களுடைய பொறுப்பு. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு சொல்லிக்கிட்டீங்க. அந்த எதிர்பார்ப்பு ஏற்ற பாருங்க. நாங்கள் வரனை சொல்லுவோம். ஒரு டீம் போட்டு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக அனுப்புவோம். சார் இந்த ஸ்பெஷலாக அனுப்புறீங்களே, இதில் ஏதாவது சார்ஜ் ஒட்டிங்கன்னா ஒரு விஷயம் மக்களுக்கு வரும். அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நாங்கள் எங்கள் டீம் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்போம். பட் நீங்கள் அது உங்களுக்கு திருப்திகரமாக வர அமைஞ்சா உங்களால் முடிஞ்ச சேவையும் இவ்வளோ மட்டும் நாங்கள் கேட்க மாட்டோம். நீங்கள் கொடுக்கக்கூடியது திரும்பவும் உங்களுடைய சர்வீஸ்க்கு தான் நாங்கள் பயன்படுத்துவோம். அதை நீங்களாம் பார்த்து செய்யலாம். நாங்கள் இவ்வளோ ஒழுங்கிறதா கேட்குற பழக்கம் கிடையாது. அந்த மாதிரி பண்ணுறோம். அதுக்கு பிறகு இப்போ வரக்குள்ள போவாங்க. இப்போ அதுக்கு நிகழ்ச்சி என்ன நடக்க போகுது அப்படின்னா, பதிவு பண்ணவங்களுடைய ஒவ்வொரு யார் வந்திருக்கீங்க அப்படிங்கிற பதிவை இந்த எல்இடி டிஸ்பிளேல ப்ளே பண்ணுவோம். அவங்களோட எதிர்பார்ப்பை சொல்லுவோம். அவங்க அந்த குடும்பத்தை பற்றி யாரா நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு பிரியப்பட்டாலும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து மைக்கு வாங்கி அதை பற்றி சொல்லலாம். நீங்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். நாங்கள் தான் வச்சு பண்ணிப்போம். சரிங்களா? ஒவ்வொரு வாரங்களாக இப்போ டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு அதில் ஏதாவது வாரம் சொந்தமாக இருந்துச்சுன்னா அவங்க பேரண்ட்ஸ் இங்கே தான் இருப்பாங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும். நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம். சரிங்களா? நன்றி. இது நமக்கு என்ன வச்சிருக்கோம், கொஞ்சம் சேஃபாக இருந்தாங்க போகணும்னு நினைச்சிருக்கோம் கட்டாயம். அதனால் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் ஃபோட்டோலாம் சின்னதாக கொடுங்க போதும். ஃபோட்டோன்றது நேரில் பார்த்துக்கலாம். நேரில் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அது பியூட்டி பார்லர் யாரும் இருக்காங்க, அவங்க என்ன செய்யணுமோ செய்வாங்க. அதே இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஃபோட்டோ கொடுங்க போதும். சென்னையில் வந்திருக்கேன். என்னோட பூர்வீகம் நாகப்பட்டினம் மாவட்டம். எனக்கு 2 மகள்கள், ஒரு மகன். மூத்த மகள் இருவருக்கும் திருமணம் ஆகிவிட்டது. முதல் மகன் மருமகள் வந்து நம்ம கல்ச்சரில் இருக்கிற மாற்றம்னா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம தேடிட்டு இருக்கோம். நாச்சியார் மேட்ரிமோனியல் தொடர்பு வந்து ஒரு நண்பர் மூலியமாக இருக்குது. அதில் பதிவு பண்ணியிருக்கோம். அது மூலியமாக நிறைய ரெஃபரன்ஸ் வருது. இந்த ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்தினதுனால நான் சென்னையிலிருந்து வந்திருக்கேன். பொருத்தமான மணப்பெண் இருந்தால், தாரம் பொருந்தக்கூடிய இருந்தால், கீழே நண்பர்கள் என்னுடைய மொபைல் நம்பர் 2 நம்பர் இருக்கு. அதில் தொடர்பு கொண்டு பேசலாம். நான் அப்போ 1 கிலோமீட்டர் இங்கே இருப்பேன். நேரடியாக தொடர்பு கொண்டு பேசலாம். மிக்க நன்றி, வணக்கம். உறவுக்காரங்கன்னா அரசு ஊழியர், உறவுக்காரங்களோடு ஒரு சொந்தம் வந்து ஏற்றிய பேர். எனவே வந்து அது வர முடியாதுனால் யாராக இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம். டாக்டர் இருந்தால் நான் சொல்வது NDS முடிக்க போகிறாங்க.
3 மாதம் முடிச்சோம். ரெண்டு பேருமே அரசு ஊழியர்கள் தான். அதனால ஒன்று நல்லா செல்வாக்காக இருக்காங்க. ஒரே பேர் தான். நல்ல பையனாக இருந்து அந்த மருத்துவ சம்பந்தப்பட்ட நல்ல இருந்தால் உடனே கலந்து கொடுப்பாரு. நம்ம ஒரு யாழினி இங்கே பார்த்துருக்கீங்க. இந்த ஃபோட்டோக்கள் அவங்க வச்சுருக்காங்க. 4 ஃபோட்டோக்கள் வச்சுருக்காங்க. திருப்பி டேட் ஆஃப் பர்த் யாழினி டேட் ஆஃப் பர்த் வச்சுருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து 2/12/1997. 2/12. அனைவருக்கும் வணக்கம். நான் தஞ்சாவூர் கராத்தே பள்ளியிலிருந்து வந்திருக்கிறேன். எனது மகள் யாழினிக்கு வரப்பாக வந்திருக்கிறோம். யாழினி 2/12/1997. ராசி தனுசு ராசி, நட்சத்திரம் மூல நட்சத்திரம் 3ஆம் மாதம். யாழினி வந்து டெபிலியை படிச்சிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லுவார். நான் மத்திய பொறுத்த நல்ல மாப்பிள்ளை, அதாவது இன்னும் நல்ல உள்ள மாப்பிள்ளையாக பார்க்குறோம். நல்லபடியாக சம்பாதிச்சு ஒரு வேலைக்கு போகணும். மாப்பிள்ளை யாராவது வரணும், தொடர்பு கொடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசிக்கலாம். இந்த வாழை அறிமுகப்படுத்தலாம். கிருஷ்ணன் மாட்டீங்க. என்ன எதிர்பார்க்குறீங்க? தம்பி நீங்க என்ன படிக்கிறீங்க? எம்எஸ்சி கம்ப்யூட்டர். புரியல, நீங்க கம்ப்யூட்டர் என்ன பண்ணுவீங்க? எம்எஸ்சி கம்ப்யூட்டர் படிச்சிருக்கேன். பிஏ பேச்சுலர் ஆஃப் எலக்ட்ரானிக் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் யோகா பண்ணியிருக்கேன். ஓன் விசிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ப்ராஃபிட். அதாவது பேச்சுலர் ஆஃப் ஹை பிசினஸ் பொது கூட ஒரு பற்றி கிடைக்கலாம். இப்போ சீக்கிரம் மாத்திரம் நிறைய வேலை வந்துட்டே இருக்கு. சீக்கிரம் வந்துடும். ஹை பிசினஸ் பேச்சுலர் ஆஃப் ஹை பிசினஸ் நான் படிச்சிருக்கேன். அதனால் நான் படிச்சுட்டு வேலையை பார்த்துருக்கேன். அதனால் வாழ்த்துக்க நிச்சயம் வேலை இருக்கும். வாழ்க்கை நிறைய இருக்கு. ப்ராக்டிஸ் நிறைய இருக்குது. பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு எதிர்பார்ப்பு வந்து ஒன்றும் பெருசாக கிடையாது. அதனால நல்ல குடும்பம் சொன்னால் நல்ல பெண் இருந்தால் போதும். நல்ல பெண்ணாக அவங்க ஊர்லேயே யூனிவர்சிட்டி இருந்தாலும் என்ன வேணாலும் படிச்சுக்கலாம். ஆதித்யன் அவர்களை வந்து அறிமுகப்படுத்தாங்க. அம்மா வந்திருக்காங்க. எப்படி நல்ல படித்த பொண்ணா, நல்ல குடும்பத்துக்கு போனா, வேலைக்கு இருந்தாலும் பரவாயில்ல, வேலைக்கு இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா படித்த பொண்ணா, நல்ல குடும்பத்துக்கு போனா தேவை. எல்லா வசதிகளை பற்றி பஞ்சமே இல்லை. நல்ல வசதியானவங்க, எல்லா வசதியுமே இருக்கு. அது பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கம்மி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஓன் பிஸ்னஸ் ரொம்ப நல்ல விஷயம். அதனால் இது பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அது ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. பேங்க்கில் நம்ம ஓன் பிஸ்னஸ் தெரிஞ்சிடும். அதனால் பிஸ்னஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்க. யாரும் நோட் பண்ணிக்கலாம். நல்லா வாங்க இருந்தால் அவங்க கொடுத்துங்க. நிச்சயம் நானும் நிறைய வாங்க அனுப்புவோம். பார்த்துட்டு வாங்க பையன் வந்து பொண்ணு ஒன்று பொண்ணு எம்காம் பிசினஸ் படிச்சிருக்கேன். பையன் சாப்பிட்றாங்க பிசினஸ் பண்ணிட்டு மெட்ராஸ் சாப்பாடு இருக்காங்க. யாரும் பாருங்க. கும்பகோணத்தில் அசூர் வில்லேஜில் இருந்து அனுப்பியிருக்கோம். பிரதீப் அப்படிங்கிறது எங்கள் அண்ணன் பையன், தங்கமான பையன். 10th ITI முடிச்சிருக்கிறாரு. நெலா பிராஸ்டார்
2 வேலி நிலம் இருக்கு, அறுக்கிற மிஷினு, கட்டு கட்டுற மிஷினு, உழவு, டிராக்டர் எல்லா வசதிகளும் கொண்ட பையன். பொண்ணு எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களோட சித்தப்பானா நான் தஞ்சாவூர் மருத்துவமனையில் ஒர்க் பண்ணுறேன். விருப்பம் இல்லாமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. ஒன்றா தான் இருக்கிறோம், இன்னும் எதுவும் பிரிச்சுக்கலங்க. எங்களுக்கு 7 வேலி நிலம் இருக்கு. அவரோட பொண்ணு தான் நான் சொன்னது 1 வேலி நிலம் இருக்கு. நன்றி. என் பையன் மூத்த பையன் டிஎம்ஏ படிச்சிருக்கா. எங்களுக்கு 2 வேலையினால இருக்கு. சிஆர் டிரான்ஸ்போர்ட் லாரி பந்தெல்லாம் ஓடுது. விவசாயம் பையன் நல்ல பையங்க. உடனே காலையிலிருந்து தொடர்ந்து தமிழகத்தினுடைய எல்லா பகுதியிலிருந்து வரங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. தேனி மாவட்டத்திலிருந்து, கடலூரிலிருந்து, மதுரையிலிருந்து, நாகப்பட்டினம் எட்டாவது, அதேபோல் எல்லா விதமான படிப்புகள், மருத்துவ படிப்பிலிருந்து இன்ஜினியரிங் படிப்பிலிருந்து எல்லா விதமான படிப்புகளும் எல்லாம் அதே போல இருந்துச்சு. பிஸ்னஸ் பண்ணுறவங்கலேருந்து நல்ல ஒரு எல்லாருக்குமே ஒரு ஒரு இதாக இருக்குது. நமக்கும் ஒரு புதுசாக தான் இருக்குது. ஆனால் அந்த நிகழ்வில் தொடர்ந்து என் பையன் தான் விக்னேஷ். பிஇ படிச்சிருக்கான். சிங்கப்பூர்ல வேலை பார்க்குறான். எனக்கு ஒரு நல்ல மருமகளா எங்களுக்கு வேணும், அவ்வளோதான் எங்களோட எதிர்பார்ப்பு. பேரா இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் இங்கே வந்த பார்த்தா யாரை பார்த்தாலும் பையன் தான் இருக்கு, பையன் பொண்ணு கூட இல்லை. எல்லாரோட முகத்துலையும் பையன் பொண்ணே இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் நல்ல வரணும் அப்படிங்கிறதுக்கு இறைவனை வேண்டி நான் நன்றியும் வணக்கம். பொண்ணு நிறைய உள்ள வந்த பிறகு நீங்க தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஏன்னா இங்க வந்துட்டு நம்ம இங்க வராதவங்க வராம அதிகமா இங்க பண்ண முடியாது. இங்க வந்தவங்களுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி இது பண்ண முடியும் இல்லையா? இங்க நேரடியாக வந்தவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்து இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நீங்க பிறகு உங்களுக்கு நிறைய வரணும். உங்க பையனுக்கு நம்ம மேட்ரிமோனி நிச்சயமா வரணும், சரிங்களா? வாழ்த்துக்கள். அறிமுகப்படுத்தி பயனட்டாக கொடுத்தாங்க. நேரம் ஆணவர்கள் அறிமுகமாயிட்டாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, இது கால சமன்பாட்டில் தான் இருக்கு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சமன்பாடு இல்லாத ஒரு நிலவு அப்படியும் ஒரு மாற்று கருத்து இல்லை. இதுக்கு தான் முன்னாடி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கல்வி ஒரு காரணம். இன்னொன்று நாங்கள் கும்பகோணம் முக்குளத்தூர் உறவுகள் கமிட்டியிலேருந்து வந்திருக்கோம். அண்ணன் 1 மாத காலமாக இதுக்கான ஏற்பாடை பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை ஓவிய மண்டலத்தில் சந்திச்சாங்க. ரொம்ப உழைப்பாளி. காரைக்காலில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இப்போ இங்கே நம்ம கும்பகோணத்தை தேடி வந்திருக்காங்க. உங்கள் ஆதரவுக்கு முதல்ல நன்றி. நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க. எல்லாருக்கும் நல்ல வரம் அமைய
கும்பகோணம் முக்குளத்தூர் கமிட்டி உறவுகள் சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி. கமிட்டிக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட மாமியார், என் பொண்ணு தான் நாங்கள் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். நல்ல முறையா நல்ல வரனா அமையும். எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க. நான் எங்க வீட்டில் 2 பேர். என்னோட தம்பி MBA முடிச்சிருக்காப்புல. எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அக்கௌண்ட்ஸ் இருக்காப்புல. நல்ல வரனா நல்ல பொண்ணா அமையும். அந்த நம்பர் தம்பியோட பிரதர் பிடிஎஸ் முடிச்சிருக்காங்க. சென்னை போர்ட்ரஸ்ட்ல வந்து டாக்டரா இருக்காங்க. கான்ட்ராக்ட் வச்சிருக்காங்க. நல்லா obedient-ஆ, குட் லுக்கிங் அண்ட் நல்ல பையனாக எதிர்பார்க்குறோம். அண்ட் ரொம்ப ரெஸ்பான்சிபிள், ரொம்ப இன்டெலிஜென்ட். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வரணும் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. எனக்கு பையன் தான். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். என் பையன் சென்னை வந்து பியூசி கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருப்பாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வரணுன்னா என் பையன் வந்து செல்லு சேர்த்து பரிசு வச்சிருக்காங்க. நல்லா வரணும். நான் கலர் இப்போ பார்த்து சொல்லுங்க. திருமணம் நடக்கும். வணக்கம். வணக்கம். எங்க அண்ணனுக்கு தான் பொண்ணு பார்க்குறோம். எங்க அண்ணன் BE மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்காரு. மாதம் 50,000 சம்பாதிக்கிறாரு. தாராசுரம் மார்க்கெட்டில் கடை வச்சிருக்காரு. அது இல்லாமல் ஐசிஎம் TMT பார்ல ஏரியா சூப்பர்வைசராக இருக்காரு. அவருக்கு படித்த நல்ல பொண்ணா கிடைச்சா சொல்லுங்க. பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆசிரியர் எதிர்பார்ப்பு ஒண்ணு இல்லை. வணக்கம். வெங்கடேஷ் வந்து என்னோட அத்தை பையன். அவருக்காக வந்திருக்கேன். மகர ராசி உத்தராடம் நட்சத்திரம், மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் சீர்காழி வந்திருக்கோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நல்ல வாழ்க்கை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மயிலாடுதுறை சீர்காழி. அவங்க அறிமுகப்படுத்தி பேசுவாங்க. பேசுங்க. சொந்த ஊர் வந்து கும்பகோணம் தான். இவர் தான் வரன். என்னோட தம்பி, சித்தி பையன் ராஜேஷ்குமார். இவருக்கு ஒரு சிஸ்டர். அவங்க மேரேஜ் ஆகி 2 பசங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு. ஸோ இவருக்கு தான் இப்போ வரன் பார்த்துட்டு இருக்கிறோம். ICICI பேங்க்ல டெப்டி மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ சொந்த ஊர் கும்பகோணம் தான். நேட்டிவ் வந்து பூர்வீகம் வந்து மதுரை பக்கத்தில். இப்போ செட்டில் டவுனில் ஒரு 50 இயர்ஸாக எனக்கு கும்பகோணத்தில் தான் செட்டில் இருக்கிறோம். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மீடியமாக படிச்சிருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. எந்த விதமான பத்திர எதிர்பார்ப்பு எதுவும் கிடையாது. அவங்க 2 பேர் லைஃபுக்கு தகுந்த மாதிரி அவங்க செட் ஆகிட்டா போதும். மினிமமான எதிர்பார்ப்புங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு நல்ல வரணம் வந்தால் போதும். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். என்ன பேசுறது? அனைவருக்கும் வணக்கம். நான் சிவகங்கையிலிருந்து வந்திருக்கேன். சென்னையில் டெக் மஹிந்திரா IT கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். ஒரே பையன். 70,000 சேலரி வாங்கிட்டு இருக்கேன். நல்ல அன்பான கேரிங்கான ஒரு டிகிரி படித்த பொண்ணு. தேங்க்யூ. அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றோம். திருச்சி 2 பிள்ளைங்க இருக்கு. மூத்த பையன் கல்யாணம் ஆகிட்டு சின்ன பையன் தான் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் எல்லாம் மாப்பிள்ளை நேரம்லாம் தெரியல. நானும் சொல்லிட்டு போகிறேன். 2 தான் தேடிட்டு இருக்கான். நல்ல பெண்ணாக தான் போதும். நல்ல குடும்பத்தை நல்ல பொண்ணாக தான் போதும்.
பையன் நல்லா இருப்பான். தாலுகா ஆஃபீஸில் ஆதார் சேவையத்தில் வேலை பார்க்குறாங்க. மாதம் ஒரு நேரம் பொண்ணு தான் கிடையாது, 2 பையன் தான் இருக்குது. 2 வீடு இருக்குது. புத்தாவூர் வீடு இருக்குது, சொந்த ஊர் வீடு, தேரண்டும் புத்தாவூர் தான் தேரண்டும். நன்றி. நாமினேஷன் ஃபோட்டோ போட்டிருக்கோம். பொன்மலையில் இருக்கேன். எனக்கு வந்து 3 பசங்க, 2 பசங்க ஒரு பையன். பெரிய பையனுக்கு தான் வந்து அவர் சொல்லி தான் பொண்ணு பார்த்து 2வது பையன் பிஇ முடிச்சுட்டு வயசில் இருக்காங்க. 3வது பொண்ணு தாத்தாவில் நான் படிச்சுட்டு இருக்கேன். அதனால வரம் தெரிஞ்சிருக்கேன். நல்லா வரம் நன்றி. கிறிஸ்தாவது உங்களுக்கு 25லேருந்து 28க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல வரனாக இருக்கணும். எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். நல்ல டீசெண்டான ஃபேமிலியாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். எதிர்பார்க்குறோம். நல்ல வழியாக இருந்துச்சுனாக்கா நல்ல வரனோட நாங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம். அவங்க முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஒருவரும் மாலை வாரம் நான் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். நான் அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக பணிபுரிந்து ஓய்வு கொடுத்திருக்கிறேன். எனக்கு 3 பிள்ளைகள். மூத்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்த 2 பையன்களுக்குமே அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராகவும் ஓட்டுநராகவும் பணிபுரிகிறாங்க. மூத்த பையன் கல்யாணம் ஆயிடுச்சு. இளைய பையன் விரும்பானிக்கு ஒன்று இருக்கு. இந்த கும்பகோணத்தை தேர்ந்தெடுக்கிறவங்கன்னா என் மகன் 2 பேரும் கும்பகோணத்தில் எஸ்சிடிசியில் வேலை பார்க்குறாங்க. இப்போ மாவட்டத்தில் தேர்தல் இப்போ மதுரையில் எஸ்சிடிசியில் வேலை பார்க்குறேன். நல்லா படித்த பொண்ணாங்க, குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாங்க. சந்தோஷம். அரசு போக்குவரத்து கடைசி பையன் வேலை பார்க்கணும். குடும்ப பையனான பெண்ணுக்காக